அவள் திருவடியில் இருந்தேன்னு சொல்கிறார்ல, அதுதான் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நேரிழை ஆவாள் நிரதிசி ஆனந்த பேருடையாள். நேரிழை என்ற சொல்லுக்கு நுட்பமான நகை அணிந்தவள்னு பொருள். தமிழ் இலக்கணத்தில் அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கணத்தில் இதுக்கு பேர் அன்மொழி தொகை. நேரிழை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நுட்பமான நகையை அணிந்த பார்வதின்னு சொல்கிறோம். பார்வதிங்கிறது அங்கே இருக்குதா? அன்மொழி தொகை, இல்லாததை மறைத்து சொல்லுவது, அதான் அன்மொழி தொகை. அதிசயானந்த பேருடையாள், பேரின்பமயமானவள், பிறப்பறுத்து ஆண்டவள். அவள் எதை அறுப்பவள்? பிறப்பை அறுத்து ஆள்கின்றவள். ஆண்டவள்ன்றார். இறந்த காலத்தில் சொல்கிறார். இனிமேல் எனக்கு என்ன இல்லைங்கிறாரு? பிறப்பு இல்லைங்கிறார். இறந்த காலத்தில் சொல்கிறார். ஆண்டவள், சீருடையாள், சீர் பொருள் சொன்னோம், புகழுடையவளாக இருக்கிறாள். சிவன் ஆவடு தன்துறை, சிவபெருமானுடைய திருவாவடுதுறை. தன்துறை, தன் என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சி என்பது இந்த இடத்துல அருளை குறிக்கிறது. தன்துறை சீருடையாள் பாதம் சேர்ந்திருந்தேனே, அம்மையினுடைய திருவடியில் நான் சேர்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். இங்கே நமக்கு சைவம் என்ற நமக்கு ஒரு கேள்வி வரணும். சிவன் திருவடியில் இருந்தேன்னு தானே சொல்லணும். இப்போ கூட ஞானசம்பந்தர் இறைவனுடைய திருவடிக்கு நான் போகிறதுக்கு வழி சொல்லுன்னு தான் கேட்டார். ஆனால் இங்கே திருமூலர் நான் எங்கே இருந்தேங்கிறாரு? அம்மை திருவடியில் இருந்தேன்னு சொல்கிறார். ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னா, அதுதான் சைவ சித்தாந்தம் தெரியணும். சைவ சித்தாந்தம் கேட்காமல், கேட்டுக்கொண்டே இருக்காமல், தெரியாமல் திருமந்திரம் பேசவே கூடாது. புரியுதா? பேசவே கூடாது. இதில் சீருடையாள் பாதம் சேர்ந்திருந்தேன் ஏன் சொன்னார்னா, சைவ சித்தாந்தத்துக்குள்ளே போகணும். போய் துரிய நிலை அப்படின்னு முதல்ல எழுதுங்க. துரிய நிலைன்னு எழுதணும். உங்களுக்கு அது பயன்படும். உங்களை அந்த நிலைக்கு அது அழைத்துட்டு போகும். துரிய நிலைக்கு சைவ சித்தாந்தத்தில் இன்னொரு பேர் அருள் நிலை. இப்போ வந்துட்டா, மேட்ரு வந்துட்டா. அம்மை யாரு? அருள், அருள் நிலை. இதனை சைவ சித்தாந்தத்தில் தசகாரியத்தில் என்ன சொல்கிறாங்க? சிவபோகம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இது சிவபோக நிலைன்னு சொல்லலாம், சிவயோக நிலை. இதை சிவயோக நிலைன்னு சொல்லலாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லுவேன். இதை சிவயோக நிலைன்னு சொல்லலாம், சிவ தரிசன நிலைன்னு சொல்லலாம், ஆன்ம சுத்தி நிலைன்னு சொல்லலாம். இவ்வளவு பொருள் இருக்கு அதுக்கு. துரிய நிலை, இன்றைக்கு இருக்கிற நிறைய யோக மார்க்கிகள் துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. பொருள் கேட்டிங்கன்னா ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவோம். அவனுக்கு தெரியாது துரியம், சமஸ்கிருத வார்த்தைக்கு பொருளே தெரியாது. துரிய நிலைக்கு இன்னொரு பேர் தான் அருள் நிலை, அருள் நிலை. இதை சைவ சித்தாந்தத்தில் ஆன்ம சுத்தின்னு சொல்லுவாங்க. ஆன்ம சுத்தி நடக்கும்போது சிவ தரிசனம் நடக்கும், ஆன்ம சுத்தி நடக்கும்போது சிவ யோகம் நடக்கும். இவ்வளவு செய்தியையும் சொல்ல வந்த திருமூலர் நான் யார் காலடியில் இருந்தேங்கிறாரு? அம்மை காலடியில் இருந்தேங்கிறாரு. எதில் இருந்தேன்? துரிய நிலையில் இருந்தேன், அருள் நிலையில் இருந்தேன், ஆன்ம சுத்தியில் இருந்தேன், சிவ தரிசனத்தில் இருந்தேன், சிவ யோகத்தில் இருந்தேன். திருமந்திரம் என்ன நூல்? யோக நூல். யோக நூலில் இருந்தேன். மேலும் ஞான மார்க்கத்திற்கும் யோக மார்க்கத்திற்குமான அடிப்படை வேறுபாடு, ஞான மார்க்கத்தில் சிவன் முதன்மை பெறுவார், யோக மார்க்கத்தில் அருள் முதன்மை பெறும். யோக மார்க்கத்தில் அருள் தான் முதன்மை பெறும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் உடம்பை மூணாக பிரிப்பாங்க. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். சந்திர மண்டலம் தான் மேலே இருக்கும். சூரிய மண்டலத்துக்குரியவர் சிவபெருமான், சந்திர மண்டலத்துக்குரியது அம்மை. சந்திர மண்டலம் தான் இப்போ வள்ளலார் சொல்கிறார், மதிமண்டலத்து அமுதம்ங்கிறார் வள்ளலார். சந்திர மண்டலம் மேலே வந்துடும். யோகத்தில் அம்மை முதன்மை பெறும், ஞானத்தில் சிவன் முதன்மை பெறுவார். அப்படியானால் திருமூலர் சிவனை அடையவில்லையான்னு கேட்டக்கூடாது. நமக்காக இந்த இடத்துல
அவர் அந்த அருள் நிலையில் இருந்ததை நம்மக்கிட்ட சொல்கிறார். அவருடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லணுமல்ல. இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால், நான் டிகிரி படிக்கும்போது எப்படி இருந்தேன், மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது எப்படி இருந்தேன், பிஹெச்டி படிக்கும்போது எப்படி இருந்தேன்னு சொல்லணுமல்ல. அது மாதிரி தன்னுடைய அனுபவத்தை பதிவு பண்ணுறார். யோக நிலையை பதிவு. யோக நிலையில் யார் முன்னிப்பா? அம்மை முதன்மையில் இருக்கும். ஞான நிலையில் தான் அந்த ஆன்மா யாரோட கலந்துரும்? சிவனோட கலந்துரும். சிவனோட கலந்துரும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் போகும்போது சிவன் தான் நிற்பார். யார் நிற்க மாட்டா? அம்மை நிற்காது. அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் சிவபெருமான் உயிர்களுக்காக சிவன் இறங்கி வருவது 3 இடம். கோயில், அது சிவனே கோயில் என்று பார்க்கணும். குருவை சிவனாக பார்க்கணும். சங்கமத்தை சிவமாக பார்க்கணும். அங்கே அம்மையப்பராக பார்க்கணுன்ட்டு கிடையாது. யாரு தான் இப்படியெல்லாம் நீங்கள் அதை விரிச்சிங்கன்னா அது விரிந்து கொண்டே போகும். அதனால தான் திருமூலர் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணும். நான் எங்கே இருந்தேன்னு சொல்லியிருக்கணும்? சீருடையான் பதம் சேர்ந்திருந்தேன்னு சிவனை சொல்லியிருக்கணும். எதை சொல்கிறாரு? காரணம் இதுதான். யோக நிலையில் இருக்கும்போது அருள் ஓங்கும், ஞான நிலையில் இருக்கும்போது சிவம் ஓங்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள் சார்னா, சூரிய ஒளியை பார்க்குறோம். சூரிய ஒளியை கொண்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். எதை தவிர? சூரியனை தவிர. அதுதான் அருள் நிலைக்கு உதாரணம். சூரிய ஒளியை கொண்டு சூரியனையே பார்க்குறோம். சூரியனை பார்த்தவர் வேறு எதையும் பார்க்கல. அதுதான் ஞான நிலைன்னு சொல்கிறோம். அருள் நிலை வேறு, ஞான நிலை வேறு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃபுக்கும் மறக்காது. சூரிய ஒளி இருக்குது. சூரிய ஒளியை வச்சு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எதை தவிர பார்க்குறீங்க? சூரியனை தவிர எல்லாத்தையும் பார்க்குறீங்க. சூரிய ஒளியை கொண்டு சூரியனை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூரியனை தவிர வேறு எதையும் என்ன செய்யலை? பார்க்கலை. இந்த 2 நிலைக்கு தான் அருள் நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலைன்னு பேர். அருளில் அழுந்தினால் துரிய நிலை, சிவத்தில் அழுந்தினால் துரியாதீத நிலை. அருளில் அருந்தினால் சிவ யோகம், சிவத்தில் அழுந்தினால் சிவ போகம். யோகம் வேறு, போகம் வேறு. இது ரொம்ப நுட்பமான இடம், கவனமாக பிரிக்கணும். புரியுதா? அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அம்மையப்பர் 2 பேரும் ஒன்று தானே, இதை ஏன் இப்படி பிரிக்கணும்? யோகம் போகம்னு ஏன் பிரிக்கணும்? எவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் உங்கள்கிட்ட யார் கேட்டா அப்படின்னா, அம்மையப்பரை நாம் ஒரே பொருளாக இருந்தாலும் தனித்தனியாக பார்க்க வேண்டிய இடத்தில் தனித்தனியாக பார்க்கணும். அதற்கு ஒரு உதாரணம் என்னென்னா, சிவன்லேருந்து தான் சக்தி வருது, சரிதானா? அப்போ 2 ஒன்று தானே அப்படின்னு கேட்டால் நான் வேறு மாதிரி கேட்குறேன். சூரியன்லேருந்து தான் சூரிய ஒளி வருது. சூரிய ஒளியிலேருந்து சூரியன் வருமா? அப்போது சிவனையும் அம்மையும் நம்ம தனியாக பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுருக்குது. நான் சொல்லலை, பண்டார சாஸ்திரத்தில் இருக்குது, வேறு நூல்களில் இல்லை. நம்ம தேடி படித்தா கிடைக்குது. புரியுதா? சூரியன் சிவன் என்றால் சூரிய ஒளி அம்மை. நம்ம 2 ஒன்று தான்னு சொன்னோம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சூரியன்லேருந்து தான் சூரிய ஒளி வருது. சூரிய ஒளியிலேருந்து எது வராது? அப்போ காரண நிலைக்கு எது போயிடுது? சூரியன் என்ற காரணத்திலிருந்து சக்தி குணமாக என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அப்போ முதன்மை யாருக்கு வந்துடுது? இறைவனுக்கு வந்துடுது. அதனால தான் மாணிக்க வாசகர் அம்மையை சொல்லும் போதெல்லாம் ஏழை பங்காளன்பார். ஏழைம்பார் அம்மையை பார்த்து. ஏன்னா சிவனோட ஒப்பிடும்போது அம்மை ஏழை அப்படிம்பார். ஒரு ஏழை பங்காளனையே பாடுதுங்கான் அம்மானாய் அப்படிம்பார். அடுத்த மந்திரத்துக்கு வந்துருங்க. 13வது அந்த அதில் 13ன்னு போட்டிருப்பாங்க, பாடப்பகுதியில் 3ன்னு வச்சுக்கிடுங்க. இன்றைக்கு பாடப்பகுதியில் 3வது மந்திரம் என்னது? தலைப்பு சேர்ந்திருந்தேன். அம்மை அருள் பெற்றதால் சிவனருள் பெற்று சிவனுடன் சேர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்ல வர்றார். 12ல் அம்மை அருளை பேசியவர் 13ல், அதாவது பாடப்பகுதியில் 3வது மந்திரம் சிவன் அருளை பேச வர்றார். நம்ம பேசுனதெல்லாம் அங்கே வந்துட்டு, எந்த காரணத்தை கொண்டு கண்ணை மூடிட்டு பேசினாலும் ட்ராக்கு மாறாது. ஏன்னா நம்ம சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறோம். நீங்களே நினச்சாலும் ட்ராக்கு மாறாது, கரெக்டாக போகும். நல்லா டிரைவிங் பண்ணவர் கையை விட்டுட்டு ஓடினாலும் கார் ரோட்டில் போகுதில்ல, அப்படி போகும். அதை இதில் பேசுகிறார். இத்தலம் அம்மையப்பருக்குரிய தலம் என்பது சொல்லப்படுகிறது. இதில் ஒரு பெரிய செய்தியை உரையாசிரியர் சொல்கிறார். சேர்ந்திருந்தேன் சிவன் மங்கைதன் பங்கனை, சிவ யோக நிலை.
சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன்துறை சிவபோக நிலை. சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில். இதில் ஒரு முக்கிய செய்தி சொல்கிறாங்க. போதினா அரச மரம்னு பேர். போதி என்றால் அரச மரம். அரச மரத்துக்கு கீழேருந்து புத்தருக்கு ஞானம் வந்ததுனால தான் போதி மரத்திலிருந்து புத்தருக்கு ஞானம் வந்ததுன்னு நாம் சொல்கிறோம். அரச மரத்துக்கு கீழே இருந்தால் அறிவு கொஞ்சம் நல்லா வேலை செய்ய, வேற ஒன்று அறிவு தூண்டப்படும். அதே அரச மரத்துக்கு கீழே தான் கிராமங்களில் படுத்து தூங்கிட்டு இருக்கானு பகலும் ராத்திரியுமா, புரியுதா? கிராமங்களில் பார்த்தா அதிலேயே படுத்து தூங்கிட்டே இருப்பானு, சீட்டு விளையாடுறது, கெட்ட பழக்கமெல்லாம் அங்கே தான் நடக்கும். அதிலே விநாயகரை வச்சுக்கிட்டு அங்கேயே படுத்திருப்பான். நீங்கள் சாமராயப்பட்டியிலும் பார்த்தீங்கன்னா விநாயகனே காலை நீட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பானோ. ஆமாம், அதிலே படுத்து தூங்கிட்டு இருப்பான். பஞ்சாயத்து அங்கே தான் நடக்குது. நாட்டாம சொம்பு வச்சு துப்புறது அங்கே தான் நடக்குது. சேர்ந்திருந்தேன் சிவ. இதில் ஒரு முக்கிய ரகசியம் இருக்குது. திருமூலருக்கும் புத்தருக்கான வேறுபாடு இதில் இருக்குங்கிறாங்க. புத்தன் இருந்தது போதி மரத்துக்கு கீழே, திருமூலர் இருந்தது சிவபோதி மரத்துக்கு கீழங்கிறார். இது வெறும் மரம் கிடையாது, அருள்ங்கிறார். புரியுதா? அதனால் புத்தனுக்கு அரச மரத்துக்கு கீழே இருந்து அவனுக்கு சூனிய ஞானம் தான் வந்தது. புத்தனுக்கு சூனிய ஞானம்னா கடவுள் இல்லைன்னு தான் கடைசியில் முடித்தார். புத்தனுக்கு வந்த ஞானம் சூனிய ஞானம், எதுவுமே இல்லை, கடவுள் இல்லைன்னு தான் முடித்தான். ஏன்னா இருந்தது வெறும் அரச மரத்துக்கு கீழே. ஆனால் இவர் இருந்தது என்ன மரம்? சிவபோதி. இப்போவும் அந்த அரச மரம் இருக்குது திருவாவடுதுறையில். அந்த மரமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு அந்த மரமாக இருக்கலாம். அந்த இடம் இருக்குது, திருமூல தவம் செய்த இடம் படலரசு என்ற பெயரில் இருக்குது. சிவபோதிங்கிற இடத்த பிடிச்சிக்கிடுங்க, ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், திருமந்திரம் குரு மூலமாக கேட்காமல் பேசவே கூடாது. யோக சாதனம் செய்யாத ஒருவர் பேசவே கூடாது. ஆமாம், இப்போ செல்வராஜ் எல்லாம் அவர் தீட்சை கொடுக்குற அளவுக்கு இது தீட்சை வாங்கியிருக்கிறாரு. ஆனாலும் நான் நீங்கள் பாடம் கேட்காம பேச வேண்டான்ட்டேன். நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல சமையல் பண்ணுவோம், பரிமாறுறது எங்கே வேணாலும் பரிமாறுங்க. பொள்ளாச்சியில் பரிமாறாலும் சரி, கணபதி பாளையத்தில் பரிமாறாலும் சரி, சமையல் எங்கே நடக்கணும்? சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நீங்களாக சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க மடத்தில், நாம் உண்மையாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? திருமந்திரம் யோகம் கைகூடாத ஒருவருக்கு புரியாது. இங்கே நடந்த ஒரு வரலாறு சொல்கிறேன். யூகேபி ஐயா திருமந்திரம் பேசுங்கன்னு சொன்னாங்க என்னைய, எங்கே அவருடைய ஸ்கூலில். அப்போ நான் எனக்கு திருமந்திரம் பேச தெரியாதுன்ட்டேன். அதுக்கு பிறகு நம்ம குருநாதர் அவர்கிட்ட தீட்சை வாங்கினவங்களுக்கெல்லாம் யோக பயிற்சி கொடுத்தார், யோகத்துக்கான அதிகாரம் கொடுத்தார். அதுக்கு பிறகு திருமந்திரம் நடத்தினேன். அது நம்ம யூடியூப்பில் போச்சுது. பல பிராமணர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த நீங்களாம் படிச்சிங்க, இவங்க எல்லோரும் படித்தாங்க, சக்கரங்கள், அந்த சக்கரை நான் யார்கிட்டையும் பாடம் கேட்கல. ஆனால் அவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது சார், இங்கே நடத்துறது நல்லா புரியுது, நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு கேட்டாங்க. என்ன காரணம்னா அந்த மரபு மாறாமல் வரணும். புஸ்தகம் கிடச்சிட்டுன்னு பேசக்கூடாது. நிறைய பிராமணர்கள் ஃபோன் பண்ணாங்க, டாக்டர் அம்மா வீட்டில் தான் சக்கரம் பேசணும். அங்கேயும் எடுத்தோம் சக்கரம். ஆமாம், அங்கே ஒரு தந்திரம் போயிட்டு இருந்து, இங்கே ஒரு தந்திரம் போயிட்டு இருந்தது. ஒரு மந்திரம் கூட விடாமல் 6வது தந்திரம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போது ஒரு மந்திரம் கூட நாங்கள் கேப் விடாமல் நடத்திட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு 4 பேர் ஒரே நேரத்தில் கூப்பிட்டாங்க. 4 பேர் சார்பா, நாங்கள் பிஹெச்டி பண்ணுறோம், எங்களுக்கு கைடு பண்ணுங்க. நாங்கள் எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, வேறு ஒரு ஐடியா சொல்லித்தரேன்னு என்னென்ன உரையெல்லாம் கிடைக்குதுன்னு, புக்கு எங்கெங்கே கிடைக்குதுன்னு ஐடியா கொடுத்து படிக்க சொன்னேன். சந்தேகம் வந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு. உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்குலாம் எங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் பாடம் எடுக்க முடியாது, நாங்கள் சிவனை அடைகிறவங்களுக்கு தான் என்ன கொடுத்துட்ருக்குறோம், பாடம் கொடுத்துட்ருக்கோன்னு விட்டுட்டோம். அப்படி திருமூலர் நம்ம கூட்டத்தோடு பேசுகிறாரு. ஆனால் ரொம்ப முக்கியம், யோக சாதனம் இல்லாமல் திருமந்திரத்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது ஒரு கூடாது, அவ்வளோதான். அதுக்கு மேலே வார்த்தை எதுக்கு? வாங்க. சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில். பார்த்திங்களா, அந்த மரத்து நீழல்ங்கிறது சூரியன் வர்றதுனால விழுற நிழல் அல்ல. சிவபோதி என்பது இறைவன் திருவடிக்கான ஒரு அடையாளம், திருவடிக்கான ஒரு அடையாளம். அப்பர் சுவாமிகள் சொன்ன நீழல், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை. அந்த நிழல் சூரியன் வந்த நாள விழுற நிழல் கிடையாது, திருவடி நிழல். அதை இதில் சொல்கிறார். நேரிழை என்ற மந்திரத்தில் அருளில் அழுந்து இதை சொன்னார், சிவ போகத்தை சொன்னார். நேரிழையில் சிவ யோகத்தை சொன்னார். சேர்ந்திருந்தேன் என்பதில் சிவ போகத்தை சொன்னார். திருமந்திரத்தை பாடமாக வச்சது நமக்கு ஒரு சுமையானாலும் நல்லது தான். உங்களுக்கு திருமந்திரம் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. வழக்கமாக ஒரு வகுப்புக்கு 20 மந்திரம், இப்போ எத்தனை ஆகி போச்சு?
30 ஆயிற்று. ஆனால் திருமந்திரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பாயிற்று. உங்களுக்கு யார் சொல்லி தருவா? அடுத்த மந்திரம் எத்தனாவது? என்ன தொடக்கம்? பின்னை என்று தொடங்குகின்ற மந்திரம். பின்னை என்பதில் வரி 1 என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் முன்பு தவம் செய்தேன். வரி 1 என்ன சொல்கிறாருன்னா, நான் முன்பு தவம் செய்தேன்னு சொல்கிறார். 2வது வரியில் என்ன சொல்கிறாருன்னா, அதனால் எனக்கு நல்ல பிறவி கிடைத்ததுங்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன்னு சொல்கிறாரா? முன்பு தவம் செய்ததுனால. அதுவும் எதனால தான்? முன்பு தவம் செய்ததுனால. இந்த மந்திரத்தினுடைய முதல் 2 வரி என்ன சொல்ல வருதுன்னா, தவம் இல்லாமல் சைவத்தில் எதுவும் இல்லை. அதனால தான் சாதனம் பண்ணுங்க சாதனம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பண்ணுறீங்க பண்ணாமல் போகிறீங்க அப்படி எங்களுக்கு தேவையில்லை. யார் கடமை? எங்களுடைய கடமை. புரியுதா? சாதனம் பண்ணுங்க. சமயத்தீக்க வாங்கினீங்களா? சாதனத்தை பண்ணுங்க. விசேடத்தீக்க வாங்கினீங்களா? சாதனம் பண்ணுங்க. யாருடைய கடமை? டாக்டருக்கு மாத்திரை கொடுத்த டாக்டருக்கு என் மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்கணுமா இல்லையா? அது கடமை. சாப்பிட்றது சாப்பிடாது என்ன விருப்பம்? உங்கள் விருப்பம். நீங்கள் சாப்பிடாம கூட இருப்பீங்க, ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவீங்க. நானும் ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கிட்டேன் சார், போட்டாலும் போடுவீங்க. அது சொல்கிறாரு. தமிழ் செய்தல் என்பதன் பொருள் அந்த இடத்துல தான் அருணை வடிவேல் முதலியார் உரை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அருணை வடிவேல் முதலியார் உரை. அவர் வந்து சைவ சமய உரையாசிரியரில் மிகப்பெரியவர். அருணை வடிவேல் முதலியார் உரையை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் தான் தமிழ் செய்தல் என்பதற்கு 2வதன் தொகை அப்படின்னு இலக்கணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 2வதன் தொகைன்னா வேற ஒன்றும் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் வேற்றுமை உருவு படிச்சிருப்பீங்க. ஐ, ஆல், கூ, இன். ஐங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருவு? 2வது வேற்றுமை உருவு. ஞாபகம் வருதா? அப்போ தமிழ் செய்தல்ங்கிற 2ஆம் வேற்றுமை உருவை வெளியிடுங்க. தமிழை செய்தல். தமிழ் செய்தல் என்பதை நீங்கள் தமிழை செய்தல்னு படிக்கணுங்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது? நூலில் 2வதன் தொகை அவ்வளவுதான் இருக்குது. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னா அதை என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ் செய்தலை என்பதை நீ எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? தமிழ் செய்தல் என்று படிக்கக்கூடாது, தமிழை செய்தல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் செய்தல் என்பதற்கு பாடுதல் என்று பொருள். அதில் உரையாசிரியர் ஒரு செய்தி சொல்கிறாரு. இந்த மந்திரத்திற்கு நீங்கள் பொருள் சொல்லும்போது 2வது வரியை முதலில் சொல்லிக் கொள்ளுங்கள்ங்கிறார். இந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லும்போது 2வது வரியை எப்போ சொல்லிவிடணும்? முதல்ல கொண்டு கூட்டு முறையில் சொல்லணும். இப்போ மந்திரத்துக்குள்ளே போகலாம். உள்ளே வாங்க. எப்படி தொடங்குத மந்திரம்? முன்னை நின்றாக முயல் தவம் செய்திலர். பார்த்தீங்களா? நீங்கள் தவம் முன்னால் முற்பிறவியில் தவம் இல்லைன்னா இந்த பிறவியில் நீங்கள் சைவம் பண்ண முடியாது. வகுப்புக்கு என்னமோ நாங்கள் கட்டாயப்படுத்தினதுனால நீங்கள் வரல. இந்த ஊருக்காரனும் நிறைய பேருக்கு கிடைக்காத சைவ சமயம் தாராபுரத்துக்காரங்களுக்கு கிடைக்குதுன்னா இவங்களுக்கு வினைன்னு அர்த்தம். ஞானசம்பந்தர் சொல்கிறார்ல, வினைங்கிறார்ல. தாராபுரத்துக்காரங்களுக்கு ஏதோ புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். ஐஸ் வைக்கலைண்ணா, நான் 2 பேர் இருந்தாலும் வகுப்பு நடத்துவேன், யாரையும் ஐஸ் வைக்கலை. இந்த ஊரில் யூகேபிஏ சொல்லுவார், ஜெய்சிங்க்கு தனிச்சிறப்பே 2 பேர் இருந்தாலும் நடத்துவான், 200 பேர் இருந்தாலும் நடத்துவான், ஒரு ஆள் இருந்தாலும் நடத்துவான் அப்படிம்பார். உங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்குதா? இந்த ஊரில் வந்து சைவத்தை படிக்கணும்னு. இந்த ஊரில் எத்தனையோ பேர் படிக்கலை. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? ஆமாம், நான் மட்டுமே பாடம் நடத்தின காலமெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் சைவம் பண்ணுறவங்க சித்தாந்த வகுப்பில் சொன்னேன், பத்தியம் இல்லாமல் தமிழ் மருந்து வேலை செய்யாது. உப்பு புளி காரம் சேர்க்காதன்னு சொல்லி தான் சித்த மருந்து தருவாங்க. சைவ சமயத்துக்கான அடிப்படை டிசிப்ளினை கைவிட்டுட்டு நீங்கள் சைவம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, பண்ணினாலும் பயன் இல்லை. நாங்கள் டிசிப்ளினை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். புரியுதா? அதை நீங்கள் ஏற்கிறீங்க ஏற்கலைங்கிறது உங்களுடைய உயிரில் இருக்கிற பக்குவம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. உண்டா இல்லையா? வாங்க. முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர். அந்த ஞானசம்பந்தர் சொன்னார் பாருங்க, சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை மாற்றிய பாங்கில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர். பெரிய புராணத்தில் இருக்குது இந்த பாட்டு. வீட்டில் போய் எடுத்து படிங்க. சிவனடியேன்னு தொடங்குகிற பாட்டு. இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா,
இந்த மந்திரத்தை சேக்கிழார் ஞானசம்பந்தர் மேல் எழுதும்போது ஞானசம்பந்தருக்கு வயசு 3. ஞானசம்பந்தருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறார், தவ முதல்வர் சம்பந்தருங்கிறார். 3 வயசில் என்ன தவம்? அப்போ மேலை தவம்னு அர்த்தம். முற்பிறவியில் தவம் செய்ததுனால 3 வயசுக்குள்ளே யார் கிடைச்சா? இறைவன் கிடைத்தார். அதைத்தான் முன்னின்றாக முயல் தவம் செய்திலார். மேலை பிறவியில் தவம் செய்யலைன்னா இந்த பிறவியில் நீங்கள் நினைச்சாலும் வகுப்பில் என்ன செய்ய முடியாது, நீங்களே நினைச்சாலும் வகுப்புக்கு வர முடியாது. முன்னை நின்றாக முயல் தவம் செய்திலார். அபிராமி பட்டர் கேட்குறாரு, யான் செய்த புண்ணியம் ஏது அன்னே? அபிராமி பட்டர் கேட்குறாரு. கீவா ஜெகநாதன் உரை எழுதுகிறாரு, நான் இந்த பிறவியில் ஒரு யோகியாக வந்துட்டேன், உன் மேலே பக்தனாக இருக்கிறேன். போன பிறவியில் ஏதோ நல்லது பண்ணதுனால தான் இந்த பிறவியில் இது அமைஞ்சிருக்குது. ஆனால் என்ன செஞ்சேங்கிறது தெரிய மாட்டேங்குது. போன பிறவியில் என்ன செஞ்சதுனால இப்படி வந்தேன்னு சொன்னால் இந்த பிறவிலையும் செஞ்சு அடுத்த பிறவியை உருப்படி ஆக்கிடலான்னு சொல்கிறாராம். யான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவியேளையும் பூத்தவளே அப்படின்னு கேட்குறாருன்னு கீவா ஜெகநாதன் எழுதுவார். புரியுதா? நான் முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு புண்ணியம் இப்பிறவியில் நான் யோகியாக இருக்கிறேன். ஆனால் என்ன செஞ்ச யோகி ஆனங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டேன்னா இந்த பிறவிலையும் செய்திடலாம். எனவே சைவம் என்பது ஒரு பிறவியில் அடையப்படுவது அல்ல, ஒரு பிறவியில் அடையப்படுவதல்ல. ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்யாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, நீங்களே நினைச்சாலும் வர முடியாது. புரியுதா? அதைத்தான் அவர் சொன்னார். பின்னை நின்றென்னை பிறவி பெறுவது எத்தனாவது மந்திரம்? ஆமாம். பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது, முன்பு தவம் செய்தோர் பின்பு நற்பிறவி பெறல் எப்படி? பார்த்தீங்களா? நீங்கள் முற்பிறவியில் தவம் செய்யலைன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு நல்ல பிறவி என்ன செய்யாது, கிடைக்காது. முற்பிறவியில் செய்த தவத்தால் வரி 2, இந்த பிறவியில் நல்ல பிறவி அடைகிறீர்கள் வரி 1. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். அவர் சொல்கிறார், என்ன சாமி நல்லா படைச்சாருப்பா அப்படிங்கிறார். அவரை பற்றி தான் சொல்கிறார். புரியுதா? நானாவது உங்களை பற்றி பேசுகிறேன், அவர் என்ன சொல்கிறாரு? அந்த இடத்துல தான் உரையாசிரியர் சொல்கிறார், திருமூலர் தன்னைத்தானே புகழ்கிறார் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் இவ்வாறு சொல்லுவது அந்த குருமார்களுடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. ஞானசம்பந்தர் எல்லா பதிகத்திலையும் தன்னுடைய பெயரை சொல்கிறாரு. ஏதோ ஒரு புலவர் சம்பந்தன் தன்னை பாடினான்கிறார். புலவருக்கு சைவம் தெரியலைன்னு அர்த்தம். அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சம்பந்தன் தன்னை பாடினான் அப்படி கிடையாது. நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன் நான். என்ன உதாரணம்னா, அம்மா பேரை அம்மா தான் சொல்லி காட்டணும். குழந்தைக்கு யார் பேரை சொல்லணும்னு தெரியாது, அம்மா பேரை சொல்லணுங்கிறது தெரியாது. அம்மா பேரை அம்மாவே சொல்லி காட்டுற மாதிரி ஞானசம்பந்தர் ஒரு தாயாக நின்று குருவாகிய தன்னுடைய பெயரை நமக்கு சொல்லி காட்டுறாரு. இல்லைன்னா நம்ம வாயில் என்ன செய்யாது, நுழையாது. நம்ம ஞானசம்பந்தர்னு சொல்கிறது அவருக்கு பெருமைக்கு சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சேக்கிழார் சொல்கிறாரு, உங்கள் பேர் என்னன்னு பாண்டியம்மன்னு கேட்குறான். இவர் ஞானசம்பந்தருங்கிறாரு. அந்த வார்த்தை காதுக்குள்ளே போனோடனே அவனுக்கு நோய் குறைஞ்சிட்டான். ஞானசம்பந்தருங்கிற வார்த்தை காதுக்குள்ளே போகும்போதே என்ன குறைஞ்சி போச்சான், நோய் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிட்டான். நாம மந்திரமும் செல்ல அப்படின்னார். அது என்ன மந்திரம்? நாம மந்திரம். அதற்கு சைவ சமயத்தில் ஆச்சாரிய பஞ்சாக்கரம், குரு பஞ்சாக்கரம்னு பேர். மாணிக்கவாசகர்னு சொன்னால் என்ன பலனோ அதே பலன் தான் நமச்சிவாய சொன்னான். சைவ சமயத்தில் விதி இருக்குது. சுந்தரன் சொன்னால் என்ன பலனோ அதே பலன் தான் நமச்சிவாய சொன்னான். திருநாவுக்கரசர்னு சொன்னால் என்ன பலனோ அதே பலன் தான் நமச்சிவாய சொன்னான். இதுக்கு என்ன பஞ்சாக்கரம்னு பேர்? குரு பஞ்சாக்கரம் அல்லது ஆச்சாரிய பஞ்சாக்கரம்னு பேர். அதனால் திருமூலர் இப்படி சொல்கிறதுனால தன்னைத்தானே புகழ்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. நாம் பக்குவம் இல்லாத குழந்தைக்கு தாய் தன் பெயரை சொல்லி காட்டுற மாதிரி பக்குவம் இல்லாத நமக்கு அவங்க தங்களுடைய பெயரை சொல்லி காட்டுறாங்கன்னு எடுத்துக்கிடணும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ்ங்கிறது இந்த இடத்துல ஆகமம், திருமந்திரம். வடமொழியில் இருந்த பார்த்தீங்களா தமிழ் செய்யுமாறேங்கிறாரு. அப்போ அதுக்கு முந்தைய அது எதில் இல்லை? தமிழில் இல்லைன்னா தானே சார் தமிழ் செய்யுமாறுன்னு சொல்லணும். அதற்கு முன்பு சமஸ்கிருத மொழியில் ஆகமமாக இருக்குது. அதை இவர் தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. தமிழில் மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்க்கிறது மட்டும் அவர் செய்யலை. ஒன்லி டிரான்ஸ்லேஷன், ஒன்லி டிரான்ஸ்லேஷன் எடுத்துடக்கூடாது. அது திரும்ப சொன்னேன். அங்கே தியரியாக இருந்தது, எடுத்து அனுபவித்து இது ப்ராக்டிக்கலுக்கு ஆகுமா ஆகாதான்னு பார்த்து அந்த ஆகமங்களை ஃபில்டர் பண்ணி அதில் எதை கொடுத்தா இந்த உயிர் வீடு வேறு அடையுமோ அதை மட்டும் சொல்லி கிரியைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் அனுபவித்து 1 வருடம் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பிறகு அதை மந்திரமாக படைத்தார். தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே
என்று சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இது இந்த மந்திரத்தினுடைய பொருள். அடுத்த மந்திரம் சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் வருகிற மந்திரம். சிறக்கின்ற நூல் என்பது வேதம். ஒத்த உடல் என்பதற்கு வேதம் சொல்லுவதற்கு ஏற்ற உடல்னு அர்த்தம். ஒத்த உடல் என்பதற்கு என்ன பொருள்? வேதம் சொல்லுவதற்கு ஏற்ற உடல் என்று பொருள். உள் நின்ற உற்பத்தி என்பது உள் நின்ற உற்பத்தி என்பதற்கு அருள் உணர்த்திய கருத்துன்னு அர்த்தம். அருள் உணர்த்திய கருத்து. இந்த மந்திரத்தையும் இந்த அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற எத்தனாவது மந்திரம்? அதாவது அந்த கடைசி மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஒரு தொடர்புடை இருக்குன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அது கடைசி மந்திரம் படிக்கும்போது தான் தெரியும், பார்க்கலாம். சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதம். அதாவது நம்முடைய கருத்தில் சிறப்பாக விளங்கக்கூடிய அருள் நூல்களில் உத்தமாக ஓதிய வேதம், உத்தமமாக ஓதப்பட்ட வேதம். வேதம் உத்தமமானதுன்னு அவர் சொல்கிறார். சைவ சித்தாந்தப்படி வேதம் பொதுநூல், ஆகமம் அரும் சிறப்பு நூல். சைவ சித்தாந்தம் வேதத்தை தந்ததும் இறைவன் தந்தான், ஆகமத்தை தந்ததும் வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள். அருள்நந்தி சிவாச்சாரியார் சித்தியாரில் சொல்கிறார், வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள். சைவ நூல்னா ஆகமம்னு அர்த்தம். ரெண்டையுமே சொன்னது யாரு தான்? இறைவன் தான். ஆனால் வேதம் பொது நூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்பட்டது. வேதம் எல்லாவற்றையும் பேசுகிறது, குறிப்பாக அறத்தை அதிகமாக பேசுகிறது. ஆனால் ஆகமம் இறைவனுடைய அருளை பெற்றவர்களுக்காக மட்டும், சத்தினிபாத உத்தமர்களுக்கு உரியது ஆகமம். அதனால தான் மாணிக்க வாசகர் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கினார். வேதத்தை நினைக்கும் போது அவருக்கு வேள்விதான் ஞாபகம் வந்தது. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்குனார். ஆனால் ஆகமத்தை நினைக்கும் போது அவருக்கு ஞானம் ஞாபகம் வருது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பானார். இதே வேற்றுமை தானே, இதை புரிஞ்சாலே போதும். புரியுதா? ஆகமம் அருளை பெற்றவர்களுக்குரியது, வேதம் அருளை பெற வேண்டியவர்களுக்கு உரியது. அதனால தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் அதில் மந்திரம் இருக்கும். ஆகமத்தில் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? சிவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதான் சிவாகமம்னே பேர். சிவாகமம்னே பேர். வேதத்தில் எல்லா சாமியும் இருக்கும். நீங்கள் வேத மந்திரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் இப்போ வேள்வி செய்யும்போது அக்னியே சுவாஹா அப்படின்னா அக்னி கடவுள் அதில் வருவார். ஆனால் ஆகமத்தில் அக்னியே யாரு தான்? அக்னியே சிவன் தான். அக்னிலாம் அங்கே வர முடியாது. அக்னியே யாரு தான்? இது புரியுதான்னு பாருங்க. வேத மந்திரப்படி அக்னி என்பது அக்னி தேவன், ஆகமத்தின்படி அக்னி என்பது சிவபெருமான். இதான் ரெண்டுக்குள்ள அடிப்படை வேறுபாடு. ஆகம வேள்விக்கும் வேத வேள்விக்குமான அடிப்படை வேறுபாடு இதுதான். அங்கே அக்னி என்பது அக்னி கடவுள், இங்கே அக்னி என்பது சாட்சாத் யார்? எப்போ நீங்கள் ஜோதியை ஏற்றுனீங்களோ அப்போ யார் வந்தாச்சு? அக்னி தேவனுக்கு அங்கே வேலை கிடையாது, அவன் அடிஷனலாக வருவான், அவ்வளோதான். புரியுதா? வேலை செய்கிறதுக்கு வருவார். சிவபெருமான் காரணமாக இருப்பார். சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாக ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி. ஒத்த உடலுங்கிறதுக்கு என்ன பொருள்? வேதம் சொல்வதற்கு ஏற்ற உடல். வேதம் சொல்வதற்கு ஏற்ற உடல். இப்போ நம்முடைய தமிழர் மரபில், ஆதி மரபில் கல்விக்குரிய வயசு 16 தான். எல்லாருக்குமே தெரியும். ஈரட்டில் கல்லாத கல்வியும். ரஜினி வரைக்கும் பார்த்துட்டோம். சினிமாலே அவர் சொன்னார், 8 வாழ்க்கை பிரிக்க சொன்னார். வயசு கல்வி எதில் முடியுதுன்ட்டார். 16 வயசுக்கு பிறகு படிக்க முடியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்காக படிக்கலாம், எனக்காக படிக்கலாம். இன்னொருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வராது. 60 வயசு வரை சம்பாதிச்சா உங்கள் செலவுக்கு சம்பாதிக்கலாம். 60 வயசுக்கு பிறகு சம்பாதிச்சு மில்லெல்லாம் கட்ட முடியாது. புரியுதா? அதனால் கல்விக்கு எத்தனை வயசு தான்? அப்போ நாங்கள்லான்னு கேட்டால் இந்த வயசுலையாவது படிக்கிறதுக்கு எனக்கு யோகம் கிடச்சிது. பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்காதனால இப்போ படிக்கிறோம், அதான் உண்மை. பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக டீச்சர் வேலை பார்க்காதனால அங்கே ஒழுங்காக டீச்சர் வேலை பார்த்துட்ருக்குறேன். ஒரு படத்தில்
செந்தில் சொல்லுவான், வௌவாலுக்கு வாழ்க்கப்பட்ட தலைகளாக தொங்கி தான் ஆகணும். கவுண்டமணி அவனை திட்டுவான், அதுக்கு செந்தில் சொல்லுவான், வௌவாலுக்கு வாழ்க்கைப்பட்டால் தலைகளாக தொங்கி தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சரியாக நம்ம கடமைகளை செய்யாத. நான் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், அந்த வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் சோர் இருக்காது, அந்த விலங்குகளை நடமாடுமா, இதெல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிம்பார். இதெல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒழுங்காக படிக்காதனால எங்கே சுற்றிட்டு இருக்குது, வாய்க்காமேட்டில் சுற்ற வேண்டியதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சுற்றிட்டு இருக்குதும் பாரு. என்ன படிச்சிங்க? ஒத்த உடல். அதாவது நீங்கள் 16 வயதுக்குள்ளே தான் எல்லா கல்வி. நம்முடைய சைவ சமயத்தில் எல்லாருமே சைவ சமயத்தினுடைய ஜெயித்த பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜெயித்த பகுதியை மட்டும் பார்க்கிற ஒருவன் ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? நம்ம எங்கே தோற்கிறோன்னு பார்க்கணும். வைணவர்கள் அளவிற்கு நம்ம பாடசாலைகள் நம்மகிட்ட கிடையாது. இன்றைக்கி தேவார பாடசாலைகள் நம்முடைய பாடல் பெற்ற கோயில்களில் ஒன்று தான் இருக்குது, மற்றெல்லாம் அரசாங்கம் தான் நடத்துது. எல்லா பாடசாலையும் போச்சு. சித்தாந்தத்துக்கு பாடசாலையே கிடையாது, ஒரு இடத்துல தான் இருக்குது. அவர் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா சொன்னார். அதே மாதிரி நம்ம சித்தாந்தத்துக்கு பாடசாலையே கிடையாது. ஆனால் நீங்கள் வேத முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேத பாடசாலை இந்தியா முழுசும் இருக்குது. எத்தனை வயசில் கொண்டு விட்டுடுறாங்க? சின்ன வயசில் கொண்டு விட்டுடுறாங்க. அவன் ஸ்கூல் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் வேத பாடசாலையிலையும் படிக்கிறான், பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிறான். வெளியே வரும்போது டிகிரியோடு வெளியே வந்துடுறான். பேங்கில் மேனேஜர், வாய்ப்பு கிடைக்கும்போது வேள்வி பண்ண போயிடுறான். அவங்க அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. எந்த மார்க்கத்துக்காரங்க? நம்ம எப்போம்னா வயசான பிறகு வரட்டு. புரியுதா? பெருசு வீட்டை விட்டு வெளியே போனால் சரின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்போ தான் சைவத்தை தொடங்குகிறோம். பெருசு வீட்டை விட்டு வெளியே போனால் சரி அப்படின்னு குடும்பத்தில் சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் சைவத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவங்க எப்போ எத்தனை வயசுக்குள்ளே முடிச்சிடுறாங்க? ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜூன் மாதம் ஆரம்பிக்கிற பாடத்தை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 6 மாதத்துக்கு முந்தைய முடிச்சிருவான். நம்ம சைவம் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குது, வேத மார்க்கம் எது மாதிரி இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி அட்வான்ஸாக போயிட்டுருக்கிறான். அவன் சேர்க்கறது இல்லை. ஆமாம், நேரே பாடசாலைக்கு அனுப்பிடுவான் சார். அவன் ஸ்கூலையும் பக்கத்தில் வச்சுருப்பான், ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு விடுவான். ஒத்த உடல்னா இப்போ நம்ம வகுப்பில் இருக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க? மைக்கு வச்சா ஒத்துக்கிடலங்கிறேன். ஏன்னா அந்த வயசில் நம்ம அதை பழகிருந்தால் இது உடம்புக்கு இது வராது, ஒத்துக்கிடாங்கிறேன். மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வராதவங்ககிட்டலாம் காரணம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. முழங்கால் வலி, நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறோம்ல, 2 வரைக்குமே கிறுக்கு பிடிச்சிடும். அதான் சார் சித்தப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை சார், நீங்கள் எனக்கு உடம்புக்கு சரியில்லை சார். காலையில் 6 மணிக்கு உடம்புக்கு சரியில்லை, தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, அண்டார்டிகாவில் இருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் இருக்கிறேன்னா வகுப்புக்கு என்ன மூடில் வர முடியும்? காரணம் என்னென்னா நம்ம இதை தொடங்கிய வயது. இந்த வகுப்பில் இருக்கிறவங்களில் ஒரு கல்லூரிக்கு போகிற வயசுக்கு கீழே இருக்கிறவங்களே எடுத்துடுங்களேன். தரணீஸ்வரி, விசாலீஸ்வரி, உதித்காசன், அங்கே இருக்கிறாங்க சகோதரி, அந்த தம்பி, கேசவன் மாதவனை தவிர நம்ம எல்லாருமே அந்த வயசில் எதை தொடங்கலை? சைவத்தை தொடங்கலை. நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க, உங்கள் குறைய உணர்ந்துடுங்கிறேன், உங்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை. அப்போது நம்ம இருக்கிற வயசில் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? பயங்கரமாக ஓடணும், இன்னும் பயங்கரமாக ஓடணும். நம்ம இப்போ தான் வண்டியை ஸ்லோ பண்ணுறோம். வண்டியை எடுத்ததே லேட்டாக. வண்டி ஸ்பீடு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எப்போ போய் சேர்றது? ஒத்த உடல். நீங்கள் விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், எனக்கு வேதம் சொல்லி தாங்கங்கிறான். அவர் சொல்கிறாரு ஃபுட்பால். இப்போ தான் சொன்னேன், ஏதோ ஒரு வகுப்பில் பதிவு பண்ணேன். நேற்று தான், நீ போய் ஃபுட்பால் விளையாடு, வாலிபால் விளையாடுங்கிறார். முந்தா நாள் எடுத்தோம். ஏன்னு கேட்குறான். சவுண்ட் பாடி இன் சவுண்ட் மைண்டு. உனக்கு உடம்பு வீக்காக இருக்குது, நீ வேதம் சொல்லிவிட மாட்டாங்கிறார். வேத பாடசாலையில் எது வலுவாக இருக்கணும்? விவேகானந்தர் ஒரு கையால் ஒருத்தன் இப்படி தூக்குறவருக்கு சக்தி இருந்தது. யாருக்கு? விவேகானந்தருக்கு. அவர் கப்பலில் வரும்போது ஒருத்தன் இந்தியாவை இகழ்ந்து பேசுகிறான், ஒரே கையில் அப்படி தூக்குறார் அவனை. புரியுதா? என்னுடைய நாட்டை இகழ்ந்து பேசுறியான்னு தூக்குறார். அவ்வளவு பவர் இருந்தது யார்கிட்ட? நம்ம சித்தர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க? வலிமையாக இருந்தாங்க. நம்ம எல்லாம் பஞ்சரான சைக்கிள் மாதிரி. அதுக்கு பிறகு தான் சைவ புத்தகத்தை கையில் எடுக்கிறோம். வண்டி பஞ்சரான பிறகு இனி எவனும் சம்பளம் தரமாட்டான், இனி சம்பாதிக்க முடியாது, இனி கல்லாவில் இருந்தாலும் காசு வராதுங்கன்னு சொன்ன பிறகு தான் எதை தூக்குறோம்? ஆமாம், இதெல்லாம் மாறணும். இது சைவத்தில் மாறினா தான் ஜெயிக்க முடியும். நம்ம மாறணும். அதுதான் அவர் சொன்னார், ஒத்த உடல்னாரு. நீங்கள் நம்ம மந்திரம் மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிறது. நாங்கள் வேத பண்டிதர் கூட நான் இருந்தேன், 6 வருஷம் இருந்தேன். அவங்க ட்ரில் வாங்குற மாதிரிலாம் நம்ம வாங்க முடியாது. நான் சொன்ன பாருங்க, திருவாசகத்துக்கு வந்த அன்னைக்கே நான் திருவாசகம் பாடுவேன்பாங்க.
ஆனால் வேத மந்திரம்லாம் அப்படி சொல்ல முடியாது. ட்ரைனிங் கொடுப்பாங்க நிறையா. நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, வேத மந்திரம் ஒரு மந்திரத்தை 6 மாதம் சொல்லி தருவாங்க. அவங்க வேத பாடசாலையில் படித்தவங்க, எங்களுக்கு படித்து கொடுத்தவங்க, ஒரே மந்திரத்தை 6 மாதம் சொல்லி தருவாங்க. அதை நம்ம சாண்டிங் அப்படின்னுருவாங்க. இப்படியே மேடையில் மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க, நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் ஸ்ரீயம் ஏதாம் பிரக்ஞாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தட்சிணாமூர்த்தையே துப்யம் வடமூல நிவாசினே தியானைக நிரதாங்காய நமோ ருத்ராய சம்பவே ஹ்ரீம். இவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து படித்தோம். அம்மா நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டு, கெங்குசாமி நாயுடு ஐயாவுடைய துணைவியார் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள்லாம் ஒரே கிளாஸ்மேட்டு. அதனால் ட்ரில் வாங்குவாங்க. அந்த ட்ரில் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் திருவாசகம் முற்றோதல் சொல்லித்தரேன்னு சொல்லி பாருங்கள், எனக்கு சொல்லித்தர்றியா, நீ எனக்கு சொல்லித்தர்றியா, சண்டையே வந்துடும். புரியுதா? ஆ ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு அது முடியாது. ஆமாம் சார், நிறையா இருக்குது சார். நீங்கள் வசந்தகுமார் ஐயா ஒரு கோயிலுக்கு அர்ச்சகர் தேடுறாரு, கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வேதம் படித்த சிவாசியாரியாள்கிட்ட போய் பேசுகிறாரு, ஏன் இப்படி ஒருத்தர் வரமாட்டேங்கிறீங்க, குடிமை வைக்கிறோம் நாங்கள், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, தட்டு காசு இந்த காசுங்கிறீங்களே தவிர 10 ரூபா கூட தேர மாட்டேக்கு. ட்ரைனிங் 8ஆம் வகுப்பு ட்ரைனிங் படித்தவங்க, ஒரு ஹைஸ்கூல் டீச்சரு அல்லது 8th வரைக்கும் பாடம் இருக்கிற ஒரு டீச்சர் 70,000 60,000 சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு. ஒன்று அந்த சம்பளத்தை கொடுங்க, இல்லைன்னா எங்களை விட்டுருங்க, யாரை வச்சு வேணாலும் பூஜை பண்ணிக்க அப்படிங்கிற வேகத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. எல்லாமே போச்சு, பொண்ணு கிடையாது. நம்ம சத்குரு ஓதுவார், பெண்ணு கிடைக்கிறவங்கள என்ன பாடுபட்டார், என்ன பாடுபட்டு அவர் கல்யாணம் நடந்தது. குடுமையை எடு பொண்ணு தாருன்னாங்க. அவர் குடுமையாக குடும்பமானு பார்த்தார், குடுமி தான் முக்கியம்னாரு. குடுமையை வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறேன்னாரு. ரொம்ப வயசானவர் தான் பொண்ணு கிடைச்சது. அது ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் தான் பொண்ணு கிடைச்சது அவருக்கு. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்ம சைவம் பண்ணுறாருன்னு யார் சார் பொண்ணு? அதான் அவர் சொன்னார், ஒத்த உடல்னார். அது நம்மளை மாதிரி நீங்கள் திருவாசம் படிக்கிற மாதிரி, நம்ம தேவாரம் படிக்கிற மாதிரிலாம் அங்கே பாட முடியாது. அவங்க நம்ம நல்லா ஸ்டெடியாக உட்காந்து அந்த மந்திரத்தை என்ன செய்யணும், கீழேருந்து மேலே நல்லா உற்சாகமாக வரணும். அப்போது அதுதான் அவர் சொன்னார். ஒரு எத்தனாவது மந்திரம்? உள்நின்ற உற்பத்தி. உள்நின்ற உற்பத்தின்னா என்ன அர்த்தம்னா, மாணிக்கவாசகர் சொன்னது தான், கற்றாரை உற்றாரை யான் வேண்டேன், கற்பனையும் இனி அமையும்னா உள்ளிருந்து யார் சொல்லுவா, அதுக்கு பேர் தான் உள்நின்ற உற்பத்தி. சிவப்பிரகாசம் என்ற நூலை நான் எப்படி எழுதினேன்னு உமாபதி சிவன் சொல்கிறார். சித்தியார் படித்தேன், சிவஞான போதம் படித்தேன், ஆகமம் படித்தேன். கடைசியில் சொல்கிறாரு, எனக்குள்ளேருந்து சாமி கொஞ்சம் சொன்னாருங்கிறார். சாமி எனக்குள்ளேருந்து கொஞ்சம் சொன்னார், எல்லாத்தையும் சேர்த்து தான் எந்த நூலாக எழுதுகிறேன், சிவப்பிரகாசம்னு எழுதுகிறேங்கிறார். சிவப்பிரகாசங்கிற நூலில் 10வது மந்திரமாக இருக்கணும், அல்லது அந்த அந்த அதுக்குள்ளே வரும் அந்த மந்திரம், அதில் சொல்கிறார். அப்படியானால் இறைவன் எனக்கு எங்கிருந்து உணர்த்தினார்? அதைத்தான் அவர் சொல்ல, உள்நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்தது. பார்த்தீங்களா, இறைவன் எனக்கு எதனால் தந்தார்? அருளால் கொடுத்தது. சும்மா இதெல்லாம் வந்ததுன்னு நினச்சிடாதீங்க, எதனால் வந்தது? அருளால் வந்தது என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரம், இந்த அடுத்த மந்திரத்தில் 2வது வரியை முதல்ல சொல்லணும். 2வது வரியை முதல்ல சொல்லணும். 2வது வரிக்கு பொருள் வேதம் அருள் வெளியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். 3வது வரியை அதற்கு பிறகு சொல்லணும். 3வது வரிக்கு என்ன பொருள்னா, அந்த மந்திரம் உயிரினுடைய உணர்வில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நான்காவது வரியை அதற்கு பிறகு சொல்லணும். அதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த மந்திரத்தை சொன்னாலும் நினைச்சாலும் பேரின்பம்னு அர்த்தம். எந்த மந்திரம் விடுபட்டிருக்கு, எந்த வரி விடுபட்டிருக்குது, அதை இனி சொல்லணும். அப்படி நான் பெற்ற இன்பத்தை இந்த உயிர்கள் பெறட்டும்னு சொல்கிறார். இப்போது ஞானசம்பந்தர் இறைவனுடைய நாமத்தை ஒரு தடவை சொல்லுனார்ல, இங்கே என்ன சொல்லு, மந்திரத்தை சொன்னால் பேரின்பம் கிடைக்கணும் வருதில்ல. அப்போ என்ன கிடைக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாரு? ஆமாம். இப்போ மந்திரத்தினுடைய பொருளுக்குள்ளே போகலாம். நான் பெற்ற அதனை வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லி, வான் என்பது
அருள்வெளி என்று அர்த்தம். இதைத்தான் நம்ம திருமுறையில் சிற்பர வியோமம் என்று படிக்கிறோம். இதற்கு நிறைய பெயர் இருக்குது. நுண்ணிய பரவெளி, சிதாகாசம், தகராகாசம், இப்படி நிறைய பேர் இருக்குது. நுண்ணிய பரவெளி, சிதாகாசம், தகராகாசம், தகர வித்தை, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் மூணாவது வரி ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். அந்த அருள் சிவாயனம், சிவார்ப்பணம். அந்த அருள் சிவாயனம். அந்த அருள் வெளியில் இருக்கிற மந்திரம் எங்கே இருக்குங்கிறாரு? என்னுடைய உடம்பில் இருக்கிற உயிரில் இருக்குங்கிறார். நாலாவது வரி தான் பற்ற தலைப்படுந்தானே. அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நினைக்க இன்பம். அதனால தான் நீ அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லுன்னு குயில்கிட்ட சொல்கிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நினைக்க இன்பம் வரும். அதனால தான் நீ சொல்லுங்கிறார். இன்பம் முதல் வரி சொல்கிறார், நான் பெற்ற இன்பம். நான் அந்த மாதிரி இன்பத்தை அனுபவித்தேன். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறது உயிர்கள். எனக்கு கிடைச்ச இந்த இன்பம் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கட்டு. மந்திரம் அருள் வெளியிலிருந்து வருது, வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரில் இருக்குது. அந்த மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல பற்றன்னு அர்த்தம். சொல்ல சொல்ல உனக்கு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த இன்பம் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் புரியுது என்பதை இங்கு பதிவு செய்கிறார். அடுத்த மந்திரம் அதிலேயே ஏதாவது குறிப்பு இருந்தால் சொல்லிட்டு போயிடுறேன். அது முழுவதும் நாம் சொல்லிட்டோம். அடுத்த மந்திரம் அங்கி என்று சொல்லுவது வரி ஒன்றினுடைய பொருள். இறைவன் உடம்புல நெருப்பை படைத்தான். அங்கி மிகாம வைத்தான் உடல் வைத்தான், எங்கு மிகா வைத்தான் உலகு ஏழையும். 7 உலகங்களை படைச்சிருக்கிறாரு. அதை கடந்து போகாத அளவுக்கு படைச்சிருக்கிறாரு. அடுத்தது என்னது? தங்கி மிகா வைத்தான் தமிழ் சாத்திரம். அழகான இடம். தமிழ் கற்றவர்களுக்கு அந்த உயிர்களுக்கு தேவையான அளவுக்கு நூல்களை படைத்தான். பொங்கி மிகாம வைத்தான் பொருள் தானுமே. அந்த கடைசி 2 வரியையும் சேர்த்தே சொல்லிடலாம். அதனுடைய பொருளையும் அளவாக வச்சுருக்கார். நூல்களையும் அளவாக வச்சு நூலினுடைய பொருளையும் அளவாக வச்சுருக்கிறார். மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம். பொருள் பார்த்தா ஈஸியாக இருக்கும். அதாவது உடம்பில் இறைவன் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை வைத்திருக்கிறார். நம்ம உடம்பில் குறிப்பிட்ட வெப்பம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னு என்ன பார்க்குறாங்க? அதைத்தான் சார் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. டெம்பரேச்சர் வச்சுருக்கிறார். நோயினுடைய குறை மிகை நோயின்மை எல்லாம் எதில் முடிவாகுது? டெம்பரேச்சரில் தான் முடிவாகுது. புரியுதா? அதனால தான் உடம்பில் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை வச்சுருக்கிறார். சுனாமி எப்போ வருது? உலகத்தில் சுனாமி எப்போ வருது? இந்த ஹீட்டில் இருக்கக்கூடிய நான் பேலன்ஸ் தான் சுனாமி. உடம்புக்கு என்ன பிரச்சனையும் அதுதான் உலகத்துக்கும். நிலத்துக்கடியில் ஒரு ஹீட் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா சுனாமி வந்துடும். உடம்பில் இருக்கிற டெம்பரேச்சர் மாறிச்சுதுன்னா இது வந்துடும். புரியுதா? இது உமாபதி சிவாச்சாரியார் போற்றி பக்ரோடையில் பேசுகிறார். போற்றி பக்ரோடையில் இதை பேசுகிறார். நீங்கள் ஒருமதி தாண்டியில் பிழைத்தும் இருமதி தாண்டியில் பிழைத்தும் வருதில்ல திருவாசகத்தில். அந்த உரையை எடுத்து படிச்சிங்கன்னா அந்த உடம்பத்தில் தாய் வயிற்றில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கணும். டெம்பரேச்சர் இல்லைன்னா சிக்கல். புரியுதா? நீரின் அளவும் மாறக்கூடாது. தாய் வயிற்றில் நீர் குறைந்தால் லோ ப்ரெஷர் வந்துடும். நீர் அதிகமான ஹை ப்ரெஷர் வந்துடும். நீரினுடைய அளவு ஒரு அளவில் இருக்கணும். வெப்பமும் ஒரு அளவாக இருக்கணும். புரியுதா? அதெல்லாம் இதில் இந்த நூலில் சொல்கிறாரு. எதில்? போற்றி பக்ரோடையில் சொல்கிறாரு. அதை எடுக்க முடியலன்னா மத்தியானம் எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. போற்றி பக்ரோடை 35வது பக்கம் கன்னி 14க்கு பிறகு படிக்கட்டுமா? போற்றி பக்ரோடை கன்னி 15 படிக்கிறேன். புல்லில் பனிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால். கரு உருவாகுது. உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து. உதரம்னா என்னது? மாதா உதரத்து. திருவாசகத்தில் வருதா?
அதை நம்ம முற்றுதல் பண்ணி பண்ணி திடீர்னு கேட்டால் வராது. அதனால தான் நான் சித்தாந்தத்தோட திருமுறை படிங்கிறேன். மாதா எல்லைப்படாத உதரத்து ஈண்டிய தீ யார் சொல்கிறா? உமாபதி சிவம் சாத்திரத்தில் சொல்கிறாரு. இங்கே யார் சொல்கிறா? திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். ஆமாம், ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பி. வயிற்றுக்கு என்ன பேர் வச்சார்? வெங்கும்பின்னா என்ன அர்த்தம்? ஹீட்டாக இருக்கிற வயிறு. வயிறில் எது குறையக்கூடாது? ஹீட்டு ஹீட்டு அதிகமான ஃபீவர். ஹீட்டு குறைஞ்சிதுன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உடம்பு ஐஸ் மாதிரி குளிந்துடும். நம்ம கோபால்சாமி டாக்டர் இறந்துட்டாங்கங்கிற தகவல் கிடச்சோன்னே எல்லாரும் ஓடி நாங்களும் போனோம். நாங்கள் தான் எடுத்து அவருடைய உடம்பை எடுத்து மாற்றி படுக்க வச்சோம். நீங்களாம் வந்துட்டீங்க. அப்போ பார்த்தா உடம்பு நான் எங்கள் அம்மா உடம்பே தொட்டது கிடையாது. ஆனால் டாக்டரம்மா நீங்கள்லாம் சேர்ந்து எடுத்து படுக்குவீங்கன்னு எடுத்து படுக்க வச்சோம். உடம்பு பார்த்தா ஐஸ் மாதிரி குளிருது. ஏன்னா அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு உடம்பில் அந்த டெம்பரேச்சர் போச்சுதுன்னா உடம்பு என்ன ஆயிரும்? ஐஸ் மாதிரி ஆயிரும். எது குறிச்சிங்களா நான் சொன்னதை? ஆமாம், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் 1 மாதம் பயிற்சி பண்ணணும். இந்த ஒரு வகுப்பில் நிறைய கேட்ட மாதிரி இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். 2-3 வகுப்புக்கு அதுக்கு ஒரு பழகிரும். ஜோசியர் மாதிரி தான் 6 மாதத்துக்கு பொருளாதார பிரச்சனை, அதுக்கு ஒரு பழகிரும். புரியுதா? அதனால் இதை இங்கே யார் சொல்கிறா? திருமூலர் சொல்கிறாரு. மாணிக்கவாசகர் சொல்கிறாரான்னு பார்ப்போம். போற்றி திருவகவல்ல, போற்றி திருவகல் அதே வார்த்தை வருதான்னு பிடிக்கணும். பார்த்தீங்களா? அம்மதம் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் அதில் வருது. பார்த்தீங்களா? அந்த துன்பம், கட்டம், முஞ்சுதல் இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டது? வெப்பத்தை அடிப்படையாக கொண்டது. மாணிக்கவாசகரும் சொல்கிறார். தான் இதெல்லாம் சேர்த்து படிங்க. என்ன படிச்சிங்க? உடம்பில் வெப்பத்தை வச்சிருக்கிறாரு, மிகாமல் வச்சிருக்கிறாரு. ஓவரானால் என்ன ஆயிரும்? ஃபீவர் ஆயிரும். ரொம்ப ஓவரானால் உயிருக்கு ஆபத்து. அளவாக வச்சிருக்கிறாரு உடம்பில். எங்கு மிகாமல் வைத்தான் உலகு 7 உலகு தான் வச்சார், 8 உலகு வைக்கலை. அதான் மிகாமை வைத்தல். அதற்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறார். தங்கி மிகா வைத்தான் தான் தமிழ் சாத்திரம், பொங்கி மிகாம வைத்தான் தான் பொருள். நிறைய நூல் வச்சிருக்கிறார். இப்போ நமக்கு எவ்வளவு நூல்னு கேட்டால், திருமூலர் வர்றதுக்கு முந்தி இவ்வளோ நூல்களை சொல்லணுங்கிறார் உரையாசிரியர். திருமூலர் வர்றதுக்கு முந்தி ஞானசம்பந்தர் வரல, அப்போது அந்த நூலை சொல்லக்கூடாது. 14 சாத்திரம் வரல. யார்? ஞானசம்பந்தர் வரல, அப்பர் வரல, சுந்தரர் வரல, சேக்கிழார் வரல, ஒருத்தர் வரல. அன்னைக்கு இருந்த நூல்களை சொல்கிறார். அதாவது அவர் நூலையும் சேர்த்துன்னு வச்சுடுங்களேன். இவ்வளவு நூல் இவங்களுக்கு போதும். இப்போது திருமுறையில் நிறைய நூல்களை கரையான் சாப்பிட்டுட்டு இறைவன்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னார்? இந்த யுகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்திருக்கிறோம். தந்திருக்கிறத படிக்கிறதுக்கே ஆளகான்ல. கருமுதல் திருவரையை படிக்கிறதுக்கே இந்த கரு போதுமா போதாதான்னு தெரில. அதுக்கே இந்த பிறவியில் முடியலை. கருமுதல் திருவரையை படிக்கிறதுக்கு பிறகு எங்கே முடிக்க? அதான் சாமி பார்த்தார், உங்கள் லெவலுக்கு இது போதும் என்று வைத்தார். அதைத்தான் தங்கி மிகாமல் வைத்தான் தமிழ் சாத்திரம்னார். அந்த உயிருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுருக்கிறார். அவர் காலத்தில் எதெல்லாம் இல்லைங்கிறத பார்க்க சொல்கிறார் உரையாசிரியர். நீங்கள் இப்போ இருக்கிற நூல்களெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடாது. 14 சாத்திரம் வரும்போது கிடையாது. திருவாசகம் இருந்தது, காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க. திருமூலர் 3000 ஆண்டுங்கிறது புராண வரலாறு. ஆனால் தமிழ் இலக்கிய அடிப்படையில் அவர் காலத்தில் காரைக்கால் அம்மையார் இருந்ததாகவும் வந்துட்டாங்கங்கிறதும், அதே மாதிரி நக்கீரர் வந்துட்டதாகவும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுது, இப்போ நாம் போற்றி புகழக்கூடிய திருமுறைகளில் பெரும்பகுதி அப்போ என்னது கிடையாது. அதுவே இறைவன் நினைச்சாரா உங்களுக்கு இவ்வளோ போதும்னாராம். அதுக்கு பிறகு இவ்வளோ நூல் வந்திருக்குது. அதுலேயும் பொருள் பொங்கி மிகாமல் வைத்தான். பொருள் பொங்கி போகாமல் வைத்தார். இப்படி புரிஞ்சுடுவோமே நம்ம லெவலுக்கு. சைவ சமயத்தில் எத்தனை பொருள்? 3 பொருள். சைவ சமயத்தில் 400 பொருள்னால் குழம்பிடுவோம்ல. எவ்வளோ தான் வச்சுருக்கிறாரு? நீங்கள் எந்த வகுப்புக்கு போனாலும் எங்கே போனாலும் அதே பதி பசு பாசம்தான். அளவாக வச்சு அளவாக சொல்லி கொடுக்குறாராம், நிறையா வைக்காமல். திருமூலர் சொல்கிறார். அதை தான் இந்த மந்திரத்தில் நாம் பார்க்குறோம். சரிதான்? அதனுடைய பொருளையும் அளவாக வைத்தார். அடுத்த மந்திரம் எது? இதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. திருமூலர் ஆகமம் முழுவதையும் படித்தவர். ஆனால் ஆகமம் முழுவதையும் சொல்லவில்லை. காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த உயிருக்கு எவ்வளோ தாங்கும், எதை சொன்னால் வீடு பேர் அடையும் போதும், அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாராம். அது இதில் சொல்லியிருக்கிறாங்க.
மக்களுடைய ஆயுள் குறைவு. எதனால் அவர் குறைச்சாருங்கிறதுக்கும் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இவனுக்கே ஆயுசு குறைவு, அவன் ஆயுளுக்குள்ளே படிக்கிற அளவுக்கு நாம் என்ன செஞ்சுடலாம், சொல்லி கொடுத்துடலாம். ஆயுள் குறைவாக இருக்கிறதுனால சொல்லிக் கொடுத்தார். நமக்கு 3000 வருஷம் இருக்கலாம், அவங்களுக்கு 3000 வருஷம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஏற்றபடி சொல்லிக் கொடுப்போன்னு சொன்னாராம். அதெல்லாம் உரையில் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இது சொல்லியிருக்கிறாங்க, அவர் காலத்தில் எது இல்லை. என்னது இந்த திருமுறைகளில் நீங்கள் நினைக்கிற எல்லா ஞானசம்பந்தர் வரல, திருநாவுக்கரசர் வரல, சுந்தரர் வரல, சேக்கிழார் வரல, யாரெல்லாம் வரலங்கிறத மறந்துடக்கூடாது. 14 சாத்திரங்கள் வரல, அதையே அளவுங்கிறாரு. இப்போ நிறைய ஆயிடுச்சு. பணக்கார வீட்டு பிள்ளைக்கு சொத்து மதிப்பு தெரியாது. நம்ம சைவர்கள் ஏன் வளரமாட்டுக்கிறோம்னா சொத்து மதிப்பு தெரியலை. பணக்காரன் வீட்டு பிள்ளைக்கு அப்பா சொத்து மதிப்பு தெரியாது. நமக்கு சைவத்தில் சொத்து ஓவராக சேர்ந்து போச்சு. அதனால் எது தெரில, சைவத்தினுடைய சொத்து மதிப்பு தெரில. வெறும் ஒரு 4000 பாடல்களை திவ்ய பிரபந்தத்தை வைணவர்கள் போற்றுகின்ற அளவிற்கு 18,000க்கும் மேற்பட்ட இந்த திருமுறையை நாம் என்ன செய்வதில்லை, போற்றுவதில்லை. புரியுதா? போற்றோன்னு சொன்னால் அது வெற்று புகழுரை தான். அவங்க சொன்ன உரையும் நாம் சொல்லலை, அவங்க சொல்கிற நம்ம உரையை நாம் சொன்னால் கேட்க தயார் இல்லை. அவங்க அதாவது தூங்குகிற அறையில் விளக்கு இருந்ததுன்னா அந்த விளக்குக்கு ஒரு 10 பக்கம் எழுதுவாங்க வைணவத்தில். நம்மளால் ஒன்றை கேட்டனா அதில் இருக்கிறத சொல்லிட்டு போங்கிறான். எத்தனாவது மந்திரம் பார்த்துட்ருக்குறோம்? 8வது மந்திரம். நந்தி அப்படின்னா சிவன் அர்த்தம். நந்தி என்பது சிவனை குறிக்கும், நந்தி என்பது நந்தி தேவரை குறிக்கும். மூலனை நாடி என்பதற்கு மூலன் உடம்பை அடைந்துன்னு அர்த்தம். திருமூலர் யார் உடம்புக்குள்ளே போனார்? அதைத்தான் மூலனை நாடின்னு அர்த்தம். நான் சதாசிவன் ஆயிட்டேங்கிறார் திருமூலர். அதற்கு பொருள் ஆகமத்தை சொன்னது சதாசிவன், நானும் ஆகமத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல தான் இவங்க தங்களை தாங்களே புகழ்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. இப்படி சொன்னாதான் நமக்கு குருமார்கள் மேலே என்ன வரும், மதிப்பு வரும். அம்மா தன் பேரை சொல்லி தான் பழக்கணும், குழந்தைக்கு தானாக வராது. நான் சதாசிவன் ஆயிட்டேன், அதில் இருந்தேன்னு சொல்கிறாரு. இருந்தேன்னா நெட்டையில் இருந்தேன்னு அர்த்தம். கடைசி அந்த வரியிலையும் அதே மாதிரி சொல்கிறாரு, நான் இருந்தேனே. 3வது வரியில் நெட்டையில் இருந்தேன்னு பொருள் எடுக்கணும், 4வது வரிக்கு ஜீவன் முக்தனாக இருந்தேன்னு பொருள் எடுக்கணும். இப்போ பாருங்கள், சிவபெருமானுடைய அருள்னால் மூலனுடைய உடம்புக்குள்ளே போன எந்த ஊருக்கு போய், திருவாவடுதுறையில் என்ன ஊர், சாத்தனூரா? உடம்புக்குள்ளே போகிறேன். சிவபெருமானுடைய அருள்னால் ஆகமத்தை படித்து நான் அனுபவித்து திருமந்திரத்தில் சொன்னதுனால நான் யாராயிட்டேன், சதாசிவன் ஆகிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது. திருமூலர் தான் சதாசிவர், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆயிட்டேன். சிவபெருமானுடைய அருள்னால் மெய் ஞானத்துள் நன்னி என்பதற்கு நிட்டை கூடின்னு அர்த்தம். மெய் ஞானத்துள் நன்னினா நிட்டை கூடி என்று பொருள். அப்போ நிட்டைனா என்னதுன்னு சந்தேகம் வரும். நிட்டை எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டால் 7வது படிநிலை தான் நிட்டை. சரியை கோயிலுக்கு போகணும், கிரியை சிவபூஜை பண்ணணும், யோகம் அக வழிபாடு செய்யணும், இறைவனை அகத்தை தியானிக்கணும். இது 3ம் சேர்ந்தால் தவம். யார் கேட்டாலும் சொல்லிக் கொடுங்க. இந்த 3க்கும் என்ன பேர்? சைவத்தில் தவம் தான் இது. சரியகிரிய யோகம் தான் தவம். அதுக்கு ஒரு ஞானத்தை தொடங்கணும். கேட்டல், படித்தல் கிடையாது. நிறைய பேர் நம்மகிட்ட உரை இருக்குது, அதை படித்து சைவம் பேசிடலாங்கிறாங்க. அப்படி பேசக்கூடாது, கேட்கணும். யாருக்கிட்ட? கேட்டல்ங்கிற இடத்துல தான் குரு வர்றாரு. படித்தல்ங்கிற இடத்துல யார் வரமாட்டா. அதனால தான் நம்ம படிநிலையில் என்ன கிடையாது, படித்தல், ஞான படிநிலையில் படித்தல் கிடையாது, கேட்டல் தான். யார்கிட்ட தான் கேட்கணும்? குருக்கிட்ட தான் கேட்கணும். உரையை பார்த்து நான் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் மாபாடியை நடத்துகிறோன்னு ஆரம்பித்தோம். ஒரு 30 காப்பி சென்னையிலேருந்து வரவழைச்சோம். ஒரு மாணவர் நான் படிச்சுட்டேன்னு வாங்கிட்டு அவர் பாட்டு போயிட்டார். காரைக்குடிக்கே போயிட்டார். ஒரு மாணவர் கலைச்செல்வி, நானே படிச்சுக்கிடுறேன். ஒரு பக்கம் தமிழ் வாத்தியருக்கு எங்களுக்கே புரிய மாட்டேங்குது ஒரு பக்கம். அப்படியெல்லாம் சைவத்தில் பண்ணக்கூடாது. அதனால தான் படித்தல்னு தொடங்காமல் எப்படி தொடங்கினாங்க? அப்போ படிக்கிறது யார் பொறுப்பு? வாத்தியார் பொறுப்புன்னு அர்த்தம். அதனால தான் நான் படிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? கேட்டல், குரு சொல்கிறத கேட்கணும். குரு சொல்கிறத உங்கள் ஐடியாபடி சிந்திக்கக்கூடாது. குரு என்ன சொன்னாரோ அவர் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, ஆகமத்திலிருந்து சொல்லணும். நூலுக்கு மாற அவர் சொல்லக்கூடாது, நூலில் இருக்கிறத அவர் சொல்லணும். மாணவர் அவர் சொன்னதை தான் சிந்திக்கணுமே தவிர எனக்கு என்ன தோணுதுன்னா, வண்டியில் பெட்ரோல் இல்லை, வண்டி நின்றுட்டுனா பெட்ரோல் போடுன்னு அர்த்தம். நம்மால் வண்டியை சரித்து ஓட்டுவான், அது இவனுக்கு தோணுது. புரியுதா?
அப்படி அடிக்கடி சரிச்சவனா வண்டி ஒன்றுக்காம போயிடும். ட்ரை ஆகிறது நல்லது கிடையாது வண்டிக்கு அப்படின்னு அவனே சொல்லுவான். கைடு புக்கில் கொடுத்துருவான், வண்டியில் பெட்ரோல் தீர்ந்தால் வண்டியை சரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருவான். வண்டி ட்ரை ஆனாலே வண்டி முடிஞ்சதுன்னு அர்த்தம். வண்டி ட்ரை ஆகாமல் பார்க்கணும். அதனால தான் அந்த ஐடியாவை சொல்லலை. நம்மளால் என்ன செய்வான், வண்டியை சாய்ச்சிட்டு ஒரு 200 மீட்டர் ஓட்டி பெட்ரோலை போட்டுடலாம்பா. நம்ம ஐடியா எதில் வரக்கூடாது, சைவத்தில் வரக்கூடாது. அதனால தான் கேட்டல், கேட்டதை சிந்தித்தல், கேட்டதை தெளிதல், அதுக்கு பிறகு நிட்டை வரும். இதில் 3 படி, அதில் 4 படி. சரியை, கிரியை, யோகம், கேட்டல், ஞானத்தினுடைய படிநிலை. சரியை, கிரியை, யோகம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொடுது. எத்தனை படி சார்? 7வது படியில் டியூட்டி முடிஞ்சுது. சைவத்தில் 8வது படி கிடையாது, 7 படி தான். சரியை, கிரியை, யோகம், கேட்டல், குருவிடத்தில் கேட்டல், குரு சொன்னதை சிந்தித்தல், குரு சொன்னபடி நிட்டைக்கு செல்லுதல். சரிதான்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொடு. அதைத்தான் இதில் சொன்னார். நான் நிட்டையில் இருந்தேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனேங்கிறது சிவனுடைய அருள்னால நிட்டையில் இருந்தானா ஒரு 3000 வருஷம் யாராக இருந்தேன்? ஜீவன் முக்தனாக இருந்தேன். ஜீவன் முக்தனாக இருந்தேன். யாருக்காக? ஆன்மாக்களுக்காக நான் இருந்தேன். அவங்களுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு. நான் 3000 வருஷம் ஆயுள் பெறுறதுக்கு சாதனை பண்ண மாதிரி அவங்களால பண்ண முடியாது. அவன் 100 வருஷம் தான் இருப்பான் மேக்சிமம். அந்த 100 வருஷத்தில் அவன் என்னத்தை கற்றுக்கிட முடியும்? 100 வருடத்தில் கண்ணதாசன் சொன்ன மாதிரி தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி. ஒரு ஆழ்வார் சொல்கிறாரு, வேத நூல் பிராயம் 100. நெட்டில் அடித்து பாருங்கள், அந்த மந்திரம் வரும். ஒரு ஆழ்வார் வேத நூல் பிராயம் 100 என்ன அர்த்தம்னா, வேதத்தில் அதிகபட்ச வயசு 100 சொல்லியிருக்காங்க. அதில் கழிக்க சொல்கிறாங்க. அதில் கழிக்கும்போது தூங்கி கழிந்தது எவ்வளவு? பாதி. மீதி 50 வயசு. அதில் அரியா பருவத்தில் கழிஞ்சது 15 வயசு. மிச்சம் எவ்வளவு இருக்குது? 35. அதில் நோய், கவலை, பிரச்சனை, எவ்வளவு காலம் நீ வாழ்ந்தாய் என்று பாருங்குது. ஒரு ஆழ்வார் பாடுறார், வேதநூல் பிராயம் 100 என்று தொடங்குகிற மந்திரம். வள்ளுவரும் சொல்கிறாரு, அதாவது வள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஒரு செகண்டு கூட இவனுக்கு வாழ தரல, கோடிக்கணக்கான விஷயங்களை மண்டையில் போட்டு குழப்புறான். 9 நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைந்து இறங்குவன. அதாவது என்ன சாப்பிட்டாலும் ஒருவேளை சோறு தான் திங்க போகிறான், என்ன அணிந்தாலும் 4 முழ வேஷ்டி கட்ட போகிறான் அல்லது 8 முழ வேஷ்டி கட்ட போகிறான். ஆனால் மண்டையில் போட்டு குழப்புறது எவ்வளவுனா, 9 நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி பிரச்சனையை எங்கே குழப்புறான்? மண்டையில் குழப்புறான். நீங்கள் சைவம் பண்ணணுன்னா 24 மணி நேரத்துக்கு மேலே பட்ஜெட் இருக்கக்கூடாது. நானும் அப்படி தான். 24 மணி நேரத்துக்கு என்ன வேலை அதை பாரு. நாளைக்கு இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். ரொம்ப ஓவராக என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி நமக்கு வேலை தேவாரம் எடுக்கிறது, நாளைக்கு இறைவன் நம்மளை என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்யணுங்கிறது யாருடைய விருப்பம்? நம்ம ரொம்ப அட்வான்ஸாக, அதாவது நாங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது இந்த பென்ஷன் இல்லைன்னு சொன்னானல்ல, அதுலேயே நிறைய பேர் பேஷண்ட் ஆகிட்டான். திங்காமல், கத்திரிக்காய் கூட வாங்கி திங்காமல் எல்லாத்தையும் சேர்த்து இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது பென்ஷன் வரணுங்கிறதுக்காக எவனுமே சாப்பிட்றதில்ல. இப்போ வாத்தியார்கள் காசை சேர்த்து அன்னைக்கு சாமிக்கு தெரியாத நம்மளுக்கு ஊட்டுறது. கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, பறவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, இறைவன் அதுக்கு சாப்பாடு போடுறது இல்லையா? பறவைகள் கூட்டில் என்ன குடோனா வச்சுருக்குது, அது சாப்பிட்றது இல்லையா? வைரமுத்து சொல்லுவார், பறவைகளுக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது, ரேஷன் கார்டும் கிடையாது, அதெல்லாம் திங்காமல் இருக்குதா? எந்த பறவைக்காவது தொந்தி வந்திருக்குதா? உனக்கு எதுக்கு வருது? யார் கேட்குறா? வைரமுத்து கேட்குற. ஏனென்றால் அவைகளெல்லாம் வாழ தெரிந்திருக்கிறது, உனக்கு என்ன தெரியலை? வாழ தெரியவில்லை. புரியுதா? அதுதான் அவர் சொல்கிறாரு, ஜீவன் முக்தனாக நான் இருந்தேன். இந்த 100 வயசுக்குள்ளே இவன் உலட்டாமல் வாழ்கிற வயசு எவ்வளவுன்னு பார்க்கணும். நம்ம நிறைய உலட்டுவோம். ஆமாம், இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஏதாவது என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க செய்வாங்கன்னா தான் நான் பதில் சொல்லுவேன். ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா, செய்கிறதா இருந்தால் சொல்கிறேன். என்னுடைய நேரத்தை 1 நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாத. நீ ஐடியா கேட்பா, அப்புறம் வேறு ஏதாவது செய்வா, அதுக்கு எது கேட்குற, என்ன வச்சு ஜோக் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு யார்கிட்டே சொல்லுவேன். இவங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் வகுப்பு நடக்கும்போது மனைவி திட்டு வாங்குறதெல்லாம் நேரில் பார்த்துருப்பாங்க. வகுப்புக்கு வந்திருக்கவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க, நீ முதல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவேன். எல்லாருக்கும் ஒரே விதி தான். புரியுதா? டைம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. நந்தி அருளாலே நான் இருந்தேன்னார். அது பாருங்கள், நானாக இருந்தேன்னு சொல்லலை பாருங்கள், எப்படி சொல்கிறாரு? இறைவன் அருள் செய்தார், 3000 வருஷம் இருந்தேன். நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் செக்கப் சார், 18,000 ரூபா ஆகுது, வருஷந்தோறும் செக்கப் பண்ணி பாடியை கவனமாக வச்சுருக்கிறேன் அப்படி சொல்கிறானே தவிர யாரை சொல்ல மாட்டேங்கிறான்?
உடம்பை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். உடம்பை வளர்த்தேன், நான் டயலாக் மாற்றிட்டு இருக்கிறேன். அறிவை வளர்க்காத, எதை வளரு? உயிரை வளர்க்கறதுக்கு பார். உயிரை வளர்க்கறதுனா என்ன அர்த்தம்னா, சரியை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ கிரியையும் பண்ணுறேன், அதான் உயிர் வளர்றது. கிரியை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ யோகம் பண்ணுறேன், அதுதான் உயிர் வளர்றது. அறிவு வளர்த்து என்ன பண்ண போகிறீங்க? அறிவை வளர வளர சந்தேகம்தான் அதிகமாகும். அறிவு வளர வளர சந்தேகம்தான் அதிகமாகும். இந்த இடத்துக்கு ஒரு கதை இருக்குது, நான் ஒரு 500 தடவை சொல்லி இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். சித்தாந்திகள் கதை, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் வரும், ஞாபகப்படுத்துகிறேன், சொல்கிறேன்னு சொல்லலை. செக்கு கதை. ஒரு எண்ணெய் ஆட்டுற ஒருத்தர் செக்கு ஆட்டிகிட்டு இருக்கிறாரு. செக்கில் எண்ணெய் ஆட்டுறாரு. மாடு என்ன செஞ்சிட்ருக்குது? சுற்றி வந்துட்டுருக்குது. அவருக்கு கொஞ்சம் இரவு வேறு வேலைகள் வெளியூர்லாம் போனதுனால களைப்பு, தூக்கம் வந்துட்டு. மாடு மேற்கு பக்கத்தில் இருக்குது, கிழக்கு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் கிழக்கு பக்கமாக சாஞ்சி தூங்குறார். அதை இந்த காட்சியை ஒரு பண்டிதர் பார்த்துட்டார். இந்த கேள்வி கேட்குறவன், நிறையா படித்தவன் ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் மாட்டையும் பார்க்குறான், இவரையும் பார்க்குறான். மாடு சும்மா நிற்கும்போது இவர் இங்கே இங்கே அப்படின்னு சொல்கிறார். மாட்டை நகர்த்தணும்னா அந்த சத்தத்தை எழுப்பணும். ஏன்னா நான் மாடு மேய்ச்சிருக்கிறேன், விவசாயி மகன் தானா. க க க க அப்படின்னா மாடு போகும். இப்போ அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா, இவன் மரத்தில் சாஞ்சி கிழக்கு பக்கமாக இருக்கான், மாடு மேய்க்க இருக்குது. மாடு நிற்கும்போது தான் இங்கே இங்கேங்கிறான். மாடு நிற்கிறது இவனுக்கு எப்படி தெரியுதுங்கிற சந்தேகம் யாருக்கு வந்துட்டு? சந்தேகம் வரும். படித்தா ஓவராக படிக்காதீங்க, சந்தேகம் வரும். நான் எங்கள் வீட்டில் ஓவராக படிக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் நான் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு 5-6 புக்கு இருக்கும், அதை தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவேன், படிக்க மாட்டேன் அதிகமாக. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்டான். அவர் சொன்னார், மாட்டு கழுத்தில் மணி இருக்குது, மணி சத்தம்னா மாடு நின்றுட்டுன்னு அர்த்தம். சத்தத்தை கவனித்தா போதும், மாட்டை பார்க்க வேண்டியதில்லை, ஆப்ஜெக்ட் வேண்டியதில்லை, சவுண்டு போதும் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இவர் அதுக்கு பிறகு இவன் கிரிமினலாக யோசிப்பான். படித்தவனுக்கு கேள்வி வரும், அதுக்கு பிறகு கிரிமினல் புத்தி வரும். அதனால தான் சினிமாவில் ஹீரோ கூட ஒரு கிரிமினல் போலீஸ் இருப்பார், ஒரு கிரிமினல் லாயர் இருப்பார், பிறகு கணக்கு தப்பாக எழுதுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். இந்த 3 பேரும் இருந்தால் அவர் ஹீரோ. புரியுதா? ஊரில் எல்லா பொருள் வச்சுருக்கணும்னா 3 பேரும் கூட இருக்கணும். ஒரு கிரிமினல் லாயர் இருக்கணும், பிறகு யார் இருக்கணும்? பிறகு தப்பாக கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், இன்னொரு ஆள் யார்? போலீஸ்காரர் இருக்கணும். போலீஸ்கார் வந்து கையை காட்டிட்டு எதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், இந்த 3 இருந்தால் அவருக்கு பேர் ஹீரோ. அப்போ அந்த கேள்வி அவர் கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய மாடு. அப்போ அவர் கேட்டார், மாடு வேலை செய்யாமலே நின்ன இடத்துல நின்று கழுத்தை மட்டும் ஆட்டுச்சுன்னா மனுஷத்தம் கேட்கும், நீ மாடு வேலை செய்கிறதா நினச்சி ஏமாந்துருவ அப்படின்னாரு. என்னுடைய மாடு அப்படி செய்யாதுன்னாரு. ஏன்னு கேட்டார். ஒன்றை மாதிரி அது படிக்கலைன்னாரு. இப்படியெல்லாம் என்னுடைய மாட்டுக்கு யோசனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யூனிஃபார்ம் எடுக்கலை, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கலை, என்னுடைய மாட்டுக்கு ஸ்கூல் பேக் வாங்கலை, ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கலை அப்படின்ட்டார். புரியுதா? அந்த கதை என்ன? சித்தாந்திகளுடைய கதை. நான் மதுரையில் படிக்கும்போது கேட்ட கதை, சித்தாந்த வகுப்புகளுக்கு அப்போ கேட்ட கதை. படிக்க படிக்க எது அதிகமாகும்? முதலில் சந்தேகம் வரும், பிறகு கிரிமினல் புத்தி வரும். இப்போ நீங்கள் வந்து பெண்டகனை தகர்க்கிற அளவுக்கு அறிவு இருந்தது, கிரிமினல் நாலேஜ் தான் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்கனுடைய இராணுவ தலைமையகத்தை அடிக்கிற அளவுக்கு அறிவு இருந்தது. ஆனால் அந்த திறமை எதா போயிட்டு குற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய செயலாக தானே போயிட்டு. அதனால் அறிவுங்கிறது முக்கியம் இல்லை, ஆக்கப்பூர்வமான அறிவாக இருக்கணும். அடுத்த மந்திரத்துக்கு வாங்க. எத்தனாவது மந்திரம்? தத்துவ ஞானம் உரைத்த தமிழ் வரை. 9வது மந்திரமா? தாழ்வரை என்றால் கையிலைன்னு அர்த்தம். தாழ்வரைனா கையிலை. தத்துவம்னா ஞானம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஞானம். தத்துவங்கிறதுக்கு பலவேறு பொருள் வரும். சில இடங்களில் கருவிகள்னு பொருள் வரும். இங்கே தத்துவம்னா ஞானம், பதி ஞானம். சொல்லுங்க, எதில்? அதாவது உண்மை ஞானம்னு அர்த்தம். அதில் உங்களுக்கு மேலும் கேள்வி வரும், அதனால நான் சொல்லலை. புரியுதா? பொய்யா இன எல்லாம், திருவாசம் சொன்னால் புரிஞ்சிடும். பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி மெய் ஞானம்ங்கிறது தான் தத்துவ ஞானம். புரியுதா? அது ஞானம்னு சொன்னாலே போதும். அதை திருமூலர் வந்து நமக்கு புரியும்படியாக தத்துவ ஞானம்னு சொன்னார். ஒத்து என்றால் கருத்து ஒத்து என்று பொருள். கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கருத்து ஒத்து.
வேறார்னு ஒரு வார்த்தை இருக்குதா? வேறாய். வேறாய் என்றால் பற்று உடையவர்களை விட்டு விலகி, சதா காசு, ஏடிஎம் கார்டு, சம்பாத்தியம், பேங்க் டெபாசிட்டு, வட்டி, வரவு, சொத்து. நேற்று ஒரு பொம்மை வாங்குறதுக்கு மட்டும் நானும் சிவகுமாரும் ஒரு 5 கடை ஏறி இறங்கினோம். கையில் அங்கேருந்து ஃபோன், ஹெலிகாப்டர் வாங்கிட்டான், நீ அனுப்பிவிடு. டிவியில் சினிமா பாட்டு பார்த்துருக்குது, அதில் ஹெலிகாப்டர் வருதான், ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்து விடுங்க. நேற்று நான் இவர்கிட்ட சொன்னேன், நான் இதை வாங்கறதுக்கு அலைஞ்ச நேரத்துக்கு 10 ஏக்கர் தோப்பு வாங்கியிருக்கலாம். உடுமலையில் அங்கே அலையாத கடை கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு ரிமோட்டில் இயங்குற ஹெலிகாப்டர் வாங்கினா அதுக்கு பேர் 2 பேரும் சொல்கிறாங்க, இதை எப்படி சின்ன குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது, அது அப்போவே பிச்சாலும் மாதிரி நீ கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வாங்கப்பட்ட அதுதான் கிடைக்குது. சாதாரண ஹெலிகாப்டர் வந்து நல்லா இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் உடஞ்சி போயிடும். உடஞ்சிரும்னா உடஞ்சிரும், என் பையன் உடஞ்சிரும் அப்படின்னா, நீ 10 வயசில் பைக் ஓட்டுனி உடையும்னு யோசித்தியா? நீ 24 வயசு ஓட்டுற பைக்கை 10வது படிக்கும்போது ஓட்டினான். அப்போ நீ மட்டும் ஓட்டலாம், பேத்தி ஓட்டக்கூடாதா அப்படின்னு. சரி விடுங்க அப்படிங்கிறான். என்ன எழுதுனீங்க? யாரை விட்டு விலகணும்? பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கிடுங்க. பற்றுடையவர்களோடு இருந்தால் சமயம் பண்ண முடியாது. பற்றுடையாரை விட்டு விலகி அல்லாதார் அஞ்ஞானத்தை விளைவிப்பர் ஆகலாம். இப்பயன் அறியாரே. இப்பயன் அறியாத, பக்குவம் இல்லாதவர்களுக்கு இந்த பயன் தெரியாது. பக்குவம் இல்லாதவர்களுக்கு இந்த பயன் தெரியாது. இந்த மந்திரத்துக்கு உரை சொல்லும்போது தான் அருணை வடிவேலனார் வேதம் பொது, சிவாகமம் சிறப்பு நூல்கிறார். வேதம் எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டது. ஆகமம் எல்லாருக்கும் உரியது கிடையாது. இப்போ நீங்கள் படிக்கிறதே ஆகமந்தான், திருமந்திரமே ஆகமம் தானே. பாருங்கள் எவ்வளோ பெரிய உங்களுக்கு யோகம். நமக்கு, உங்களுக்கு இல்லை, எனக்கு சேர்த்து தான் இறைவன் நமக்கு என்ன படிக்கிற யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சரி. வேதம் படிக்கிறத விட பெருசுங்கிறார் திருமூலர். ஆகம் படிக்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதை உணர்றது உங்களுடைய திறமை தான். இது என்ன பெரிய வகுப்பு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை பெருசாக நினச்சா பெரிய விஷயம். வேத நூல் சைவ நூல் என்று தொடங்குகின்ற ஒரு சித்தியார் மந்திரம் இருக்குது. அதில் தான் இந்த பொது சிறப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய சித்தியாரில் வேத நூல் சைவ நூல்னு தொடங்குகிற மந்திரத்தில் தான் வேதத்தையும் ஆகமத்தையும் பிரித்து எழுதியிருக்கிறார். சரியா? இப்போ மந்திரத்துக்கு வாங்க. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. கைலை மலையில் இந்த உண்மை ஞானத்தை அம்மைக்கு இறைவன் உபதேசித்தார், நந்தி தேவருக்கெல்லாம் உபதேசித்தார். முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும், எத்தனாவது மந்திரம்? முத்தி அடைவதற்காக இருந்த முனிவரும் தேவரும் ஒத்துடன் வேறாயிருந்து துதி செய்ய. கருத்து ஒத்து முனிவர்கள் தேவர்கள்லாம் நம்ம இந்த ஞான நூலை பெறணும், வீடு பேறு அடையணும், சிவன் அருளை அடையணும் அப்படின்னு மனம் கருத்து ஒத்து நம்ம இப்போது காஞ்சி புராணம் பேசணும். நம்ம திருமடத்துக்கு சிவி என்ற இந்திரன் சத்தினிபாத நிலைக்கு போகிறான், இருவினை ஒப்புக்கு போகிறான். அது மாதிரி மனம் ஒத்து இருந்தவர்களெல்லாம் வேறாய். வேறாய்னு அர்த்தம் குடும்பத்தில் அந்த பற்றுடையவர்களிடத்து, குடும்பத்திலிருந்து வேறுபட்டல்ல, பற்றுடையவர்களிடத்திலிருந்து வேறுபடணும். பற்றுடையவர்கள் கூடவே இருந்து நீங்கள் சைவம் பண்ணணும்னா நீங்களாவது எது இல்லாமல் இருக்கணும்? பற்று இல்லாமல் இருக்கணும். பற்றுடையவர்களோடு நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு உலகியலை காட்டுமே தவிர யாரை அடைய முடியாது? இறைவனை அடைய முடியாது. உங்களுக்கு எதையாவது அது வேணும், இது வேணும், புகழ் வேணும், பணம் வேணும்னா யார் கிடைக்க மாட்டா? இறைவன் கிடைக்க மாட்டார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு திருவாசக வரியே கண்டுபிடிச்ச மறந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து தாரேன். நான் புகழும் பணமும் இறைவனை அடைய தடைன்னு திருவாசகத்தில் அப்படியே இருக்குது. அந்த வரியை நான் எடுத்து தர்றேன். சைவம் பண்ணும்போது 2 விஷயத்தை கம்பல்சரியாக கடக்கணும். எதெல்லாம்? பொருளை கடக்கணும், அதுக்கடுத்து எதை கடக்கணும்? புகழை கடக்கணும். சிவனை தேடுறவனுக்கு 2 கேட்டு தான். ஃபஸ்ட்டு கேட்டு பணம், 2வது கேட்டு புகழ். உங்களை பணம் குறுக்காட்டும், பணத்தை காட்டு, உங்களை பணத்தை காட்டி ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு அவ்வளவு தர்றேன். திருவண்ணாமலைக்கு என்ன சைவ சித்தாந்தம் பேச கூப்பிட்டாங்க. கோவை சரளை மாதிரி சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, மலேசியாவில் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. கூப்பிட்டதை சொல்கிறேன். அவங்க சும்மா சொன்னாங்க கோவை சரளை, நான் உண்மையாக சொல்கிறேன். அப்போ அவங்க அங்கேருந்து சொன்ன ஒரு வசனம் ஈரோடு அமைப்பாளருக்கு, எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல. ஈரோடு அமைப்பாளர் பதில் சொன்னாராம், பணத்துக்கு அவர் மயங்குவார்னா தான் பிரச்சனையே இல்லையா? அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு பாரு தவிர காசுக்காக அவரை வேலை வாங்க முடியாது, நாங்களே வாங்க முடியாது.
அவங்களே கொடுத்த பணத்தை நாங்கள் அடுத்த நாள் திருப்பி கொடுத்துருவோம். சக்திகிட்ட வேணால் கேளுங்க. போன தொகுப்பு முடிச்சதுக்கு 10,000 ரூபா தந்தாங்க, அடுத்த வகுப்பில் கையில் கொடுத்துட்டேன், அன்னம்பாலிப்பு வச்சுடுங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்படின்னா தான் பிரச்சனையே இல்லை அப்படின்னாரு. என்ன காரணம்னா கேட்டு 2 தான். ஃபஸ்ட்டு கேட்டு எது வழியாக வரும்? நீங்கள் சைவத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை வந்துன்னா ஃபஸ்ட்டில் பணத்தை கொடுத்து மயக்குவாங்க, அதை கிராஸ் பண்ணால் எதை கொடுத்து மயக்குவாங்க? புகழை கொடுத்து மயக்குவாங்க. ஃபஸ்ட்டு கேட்டில் தப்பிச்சிடலாம், எந்த கேட்டில் தப்பிக்க முடியாது? புகழ் வந்து ஒரு மயக்கம், அதில் தப்பிக்க முடியாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யாராக இருந்தாலும் கவனம். நான் கவனமாக இருக்கணும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கிறேன், நீங்களும் கவனமாக இருக்கணும். புரியுதா? ரொம்ப கவனமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? சமயம் பண்ணலாம். நான் என்னுடைய ஒரு சிலருக்கு தெரியும், அது நான் சொல்கிற ஒரு செய்திக்கு சாட்சி ஒருத்தர் பொள்ளாச்சியில் இருக்கிறாரு, ராதாகிருஷ்ணன் டாக்டர். ராதாகிருஷ்ணன் டாக்டர் உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் வக்கீல் டாக்டர். அதில் வக்கீல் டாக்டர் கிடையாது, வக்கீல். அவர் மூலமாக எனக்கு ஒரு ஃபோன் வருது, மங்கையர்க்கரசி அறக்கட்டளை கோயம்புத்தூரில் இருக்குது, அதில் நிறைய பேர் தேவாரங்களை படித்து கொடுக்குற பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு படித்து கொடுக்குற வாத்தியார் வேணும், பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் நீங்கள் பேசுனதை அருட்செல்வர் ஐயா குடும்பத்தில் கவனிச்சிருக்கிறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. என்ன கிழமை? என்ன சனிக்கிழமைன்னாங்க. சனிக்கிழமை எனக்கு வகுப்பு இருக்குன்னு. எத்தனை பேர் படிக்கிறாங்க? 4 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் 40 பேருக்கு பாடம் படித்து கொடுக்க கூப்பிட்டா நீங்கள் 4 பேருக்கு பாடம் எடுக்கிறீங்க. எனக்கு அந்த 4 பேர் தான் முக்கியம். என்னை நம்பி அந்த 4 பேர் வந்தாங்கல்ல, 40 பேர் இனிதானே வருவாங்க, 4 பேர் வருவாங்கல்ல. சார் அருட்செல்வர் குடும்பத்திலேருந்து வருது சார், இருக்கட்டு. நீங்கள் வந்து பாரதிய வித்யாபவன் ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில், வானவராயிருக்குரிய, அங்கே நீங்கள் வகுப்பு எடுக்கலாம். அதுக்கு பிறகு மலேசியா போகலாம், சிங்கப்பூர், எல்லாம் உண்மை, எதுவும் பொய் கிடையாது. அருட்செல்வர் குடும்பத்தை சேர்த்து யார் சார் கட்டிருக்கிறா? வாழ்ந்தவங்க தான் எல்லாரும். ஆனாலும் நான் வந்து என்னுடைய 4 மாணவருக்காக மறுத்தது எங்கன்னா, அந்த நவகைலாய யாத்திரை போயிருக்கும்போது அடியார்கள்லாம் குளத்தில் குளிக்க போயிட்டாங்க. நான் ஒரு திட்டில் தனியாக உட்காந்துருக்கும்போது ஃபோன் வருது, அப்போ தான் நான் மறுக்கிறேன். மேகலா டாக்டர் அவங்க டீமோடு நாங்கள் போயிருந்தோம், அப்போ தான் மறுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு சொல்லி தந்தவங்க அப்படி புகழும் பணமும் துரத்தம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையானா புழைச்ச, எச்சரிக்கையானா சிவன் கிடைப்பார், இல்லைன்னா எல்லாம் கிடைக்கும். யார் கிடைக்க மாட்டா? சிவன் கிடைக்க மாட்டார். அதைத்தான் சிவன் கிடைக்க மாட்டார். சிவன் வாழும், சிவன் நம்ம கூட வாழாது. அதைத்தான் சொன்னார், புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின், இறைவனுக்கு தான் 2. வாங்க, வெரி குட். அந்த இடத்த சொல்லணும். நம்ம எத்தனாவது மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? 9. முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஒத்துடன் வேறாயிருந்து, யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்? பற்றுடையவர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும். தெரிஞ்சுக்கிடுங்க, 2ஐயும் சேர்த்து பண்ண முடியாதுங்க. வட்டி, வரவு, செலவு, சொத்து, காடு, தோப்புன்னு சுத்துறவங்க கூட நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பொருள் வரும். யார் வரமாட்டா? இறைவன் வரமாட்டார். ஏதாவது ஒரு பார் தான், 2 பாரில் ஒரே நேரத்தில் ஆட முடியாது, ஒரு பாரில் தான் ஆட முடியும். ஒரு பாரை பிடிக்கணும்னா இன்னொரு பாரை என்ன செய்யணும்? விடணும். புரியுதா? நிறைய பேர் பாரில் சுற்றிட்டு இருக்காங்க, அது வேற. நான் சொல்கிறது தொங்குற பாரு. ஒத்துடன் வேறாய் இருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயன் அறியாரே, பத்திமையால் இப்பயன் அறியாரே. 9வது மந்திரம் பாடப்பகுதியில், அப்படி தானே? இப்பயன் அறியாரேன்னா பக்குவம் இல்லாதவங்களுக்கு இது புரியாது. அவன் நம்மளை கிண்டல் பண்ணுவான், அவருக்கு பிழைக்க தெரியாதும்பான், அவருக்கு புகழ் வரல அதனால சொல்கிறாரும்பான், அவருக்கு பணம் வரல அதனால சொல்கிறாரும்பான், அப்படி சொல்லுவான். புரியுதா? அதாவது இப்போ ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சி நம்ம எல்லோரும் பேசுகிறோம். 35 வருஷத்துக்கு முந்தி நான் அதில் உறுப்பினர், அந்த கட்சியில். அந்த கட்சி மூலமாக நாங்கள் எங்கேயோ அரசியலில் போனால் எங்கேயோ போயிருக்கலாம். அந்த கட்சியினுடைய தொடக்கமே தென் மாநிலம்தான். ஆமாம், இலகணேசன் எங்கள் வீட்டில் உணவு அருந்திருக்கிறார். நாங்கள் அதில் போயிருந்தால் எங்கள் உலக அளவுக்கு போயிருக்கலாம் அந்த கட்சி மூலமாக. போகலையே, அதை ஒரு இடத்துல விட்டுட்டோம். ஒரு கட்சிங்கிறது ஓரளவு. அப்போ நம்ம அதில் உறுப்பினர். லட்சுமி இலகணேசனுக்கு உணவு பரிமாறி இருக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் அவர் சாப்பிட்ருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த அரசியல் சார்பிலிருந்து வெளியே வர்றோம். இருந்தால் நம்ம எங்கேயே அரசியல் சார்பில் எங்கேயே போகிறோம். எல்லாத்தையுமே நீங்கள் விடணுங்கிறது தான் கஷ்டம், அடையணுங்கிறது ஈஸி. அதான் அவர் சொல்கிறார், பக்குவம் இல்லாதவனுக்கு இதெல்லாம் கிடையாதுன்ட்டார். என்ன சொன்னார் முதல்ல இருந்து பார்ப்போம். கைலை மலையில் தான் இந்த உண்மையான ஞானம் பேசப்பட்டது. முனிவர்கள், முத்திய விரும்பிய முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் மனசு ஒத்து ஏதோ அந்த நேரத்தில் தேர்தல் கூட்டணி போட்ட மாதிரி ஒரு கூட்டணியை போட்டு பற்றுடையவங்கள்ட்ட விடுபட்டு இறைவனை வணங்குனாங்க, பக்தியால் வழிபட்டாங்க. பக்தியில், அதாவது பக்குவம் இல்லாதவனுக்கு இந்த ஞானம் என்ன செய்யாது? கிடைக்காது.
நீங்கள் வந்து ஞானம் ஒருத்தருக்கு வரலன்னா அதுக்கு நீங்கள் என்ன காரணம் வரனாலும் சொல்லலாம். அவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? நிறைவு மந்திரத்துக்கு வந்துட்டோம். நிறைவு மந்திரம் வரி 1. வரி 1ல் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாடினது 3000 மந்திரம் தாங்கிறாரு. நீங்கள் திருமந்திரம் எந்த பதிப்பை எடுத்தாலும் 3040, 3030 நிறைய மந்திரம் இருக்கும். திருமந்திரத்தில் எண்கள் வரிசையாகவே வராது. திருமந்திரம் 1500ன்னு போட்டிருப்பாங்க. 4 உரை வச்சுருந்திங்கன்னா 4 நம்பர் வரும், கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் திருமூலர் சொல்லிட்டார், நான் எழுதினது எத்தனை தான், பின்னால் வர்றவனும் நிறைய சேர்த்துருவானுன்னு தெரிஞ்சு என்ன சொல்லிட்டாரு, 3000 தான் நம்ம தயாரிப்புன்ட்டார். வரி 2ல் அது சிவனருளால் எழுதப்பட்டதுங்கிறார். நான் எழுதலை, யார் சொல்லி தான் எழுதினேன், சிவன் சொல்லி தான் எழுதினேன். சிவனருளால் சொன்னது, சிவனருளால் சொன்னது என்ற இடத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார் பாருங்க, எனதுரை அதை சேர்த்து படிக்க சொல்கிறாங்க. ஞான சம்பந்தர் சொல்கிறாரு, நான் எழுதலை, சிவபெருமான் சொன்னதை நான் எழுதுறேங்கிறார் திருஞான சம்பந்தர். வள்ளலாரும் சொல்கிறாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் அதுவும் அதே தான், நான் சொல்லலை, இறைவன் சொன்னது தான் சொல்கிறேங்கிறார். அதே மாதிரி இந்த நூல் மந்திரமாலை எனப்படுகிறது. தெய்வச் சேக்கிழார் இதை மந்திரமாலைன்னு பாடியிருக்கிறார், நல் திரு மந்திரமாலைன்னு பாடியிருக்கிறார். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது. அது சிவபெருமானுடைய அருளில் வந்தது. ஞாலம்னா உயிர்கள், உயிர்கள் அறிவதற்காக வந்தது. ஏதோ எனக்காக மட்டும் வந்துச்சுன்னு நினச்சிடாதீங்க, எல்லாருக்காக வந்திருக்குது. காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின், இதை என்ன செய்யணும், காலையில் எழுந்து இதனுடைய கருத்தறிந்து இதனுடைய பொருள் தெரியணும். பொருள் உரை வழியாக தெரியாது. பொருள் எப்போ தெரியும்னா, நீங்கள் திருக்கோயில் வழிபாட்டில் தீவிரமாக இருக்கணும். தெரிஞ்சுக்கிடுங்க, திருமந்திரம் எப்போ புரியும்னு சொல்கிறேன். திருக்கோயில் வழிபாட்டில் தீவிரமாக இருக்கணும். சிவபூஜை செய்யணும். சிவபூஜை செய்யாதவர்களுக்கு திருமந்திரம் புரியக்கூடாது. புரியாதுன்னு சொல்லலை, என்ன சொன்னேன், புரியக்கூடாதுன்னு சொன்னேன். சிவபூஜை செய்யணும். 3வது சிவ யோகத்தில் இருக்கணும். சிவமந்திரங்களை சொல்லி சிவ யோகத்தில் இருப்பவர்களுக்கு தான் காலை எழுந்து கருத்தறிந்து ஓது. கருத்துங்கிறது எங்கே நடப்பது, புறத்தே நடப்பதா அகத்தே நடப்பதா, அந்த அகத்தே நிகழக்கூடியது. அகத்தே நிகழணும். ஓதிடின், ஏன் ஓதிடின் அப்படின்னாருன்னா கஷ்டம்னு அர்த்தம். அந்த இன் போட்டாலே கஷ்டம்னு அர்த்தம். ஓதிடின் அப்படின்னாரு. ஞாலத்தலைவனின் அண்ணலும் ஆமே, உலகத்தின் தலைவனாக இருக்கிற சிவபெருமானை அடைஞ்சிடலாம். ஒன்று தெரியுது, திருமந்திரத்தை படிக்கிறதுக்கான நேரம் எதுன்ட்டாரு, காலையில் எழுந்து அதனுடைய பொருளை அறிந்து உரை பார்த்து அறிந்தல்ல. நீங்கள் சரியைக்கு நீங்கள் சமயத்தீக்கை வாங்கியிருந்தால் வேகமாக விசேடத்தீக்கை வாங்கிடணும். சமயத்தீக்கை விட விசேடத்தீக்கை வாங்கியவர்களுக்கு திருமந்திரம் நல்லா புரியும். விசேடத்தீக்கை வாங்கியவர்கள் ஆச்சாரியரிடத்தில் யோகத்திற்கு அதிகாரம் பெற்றால் இன்னும் நல்லா புரியும். அதெல்லாம் நீங்கள் வேகமாக பயணம் செய்யணும், வேகமாக பயணம் செய்யணும். பயணம் செய்து திருமந்திரம் ஒரு யோக நூல். சும்மா எல்லாரும் பேசுகிற மாதிரி இன்றைக்கி நிறையா புதிய யோக மார்க்கிகளெல்லாம் எல்லாருமே திருமந்திரம் பேசுகிறாங்க. சைவ சித்தாந்தம் தெரியாத ஒருவருக்கு திருமந்திரம் தன்னை காட்டாது. சைவ சித்தாந்தம் தெரியாத ஒருவருக்கு திருமந்திரம் தன்னை காட்டாது. ஒரு தடவை ஒரு சில மாணவர்களுக்கு தெரியும். வைரமுத்து ஒரு முறை திருமந்திரத்திலேருந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் தினமணியில். நீங்கள் தப்பாக இந்த கட்டுரை எழுதியிருக்கீங்கன்னா அவருக்கு ஒரு பதில் போட்டேன், ரிஜிஸ்டர் தபால் போட்டேன். அவருக்கு ஒரு தபால், தினமணி ஆசிரியருக்கு ஒரு தபால், 2 பேரும் பதிலே போடலை. மாரியம்மன் கோயில்